بسم الله الرحمن الرحيم الحمد لله رب العالمين والصلاة والسلام على رسول الله أما بعد رب اشرح لي صدري ويسر لي أمري واحلل عقدة من لساني يفقه قولي رب يسر ولا تعسر وتمم بالخير اللهم لا سهل إلا ما جعلته سهلا وأنت تجعل الحزن إذا شئت سهلا. அனைத்து மாணவர்களுக்கும் மாணவிகளுக்கும் அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. எடுகேஷன் ப்ரமோஷன் சென்டர் இபிசி நிறுவனத்துக்கூடாக காப்போத்த சாதாரண தர பரீட்சைக்கு அரபி இலக்கிய பாடத்தை ஒரு விருப்பத்துக்குரிய பாடமாக எடுத்திருக்கின்ற மாணவர்களுக்காக இலவசமாக நடாத்தப்பட்டு வருகின்ற இந்த வகுப்பு தொடரின் 11வது வகுப்பாக இன்றைய வகுப்பு காணப்படுகின்றது. அந்த வகையில் அன்புள்ள மாணவர்களே மாணவிகளே, நாங்கள் இறுதியாக இடம்பெற்ற வகுப்பில் 2ஆம் தவணை பரீட்சையை முன்னிட்டு குறிப்பிட்ட சில விடயங்களை கலந்துரையாடினோம். கடந்த கால வினாப்பத்திரங்களில் 2ஆம் தவணைக்குரிய வினாப்பத்திரங்கள் 1-2 நாங்கள் கலந்துரையாடினோம். ரைட். இப்போ அந்த வகையில் உங்களுக்கு பெரும்பாலும் எக்ஸாம் நடந்தோ இல்லையோ தெரியாது. கொஞ்சம் சொல்லேலுமா, சில ஸ்கூலில் நடந்துட்டு இருக்குது, இன்னும் சில ஸ்கூலில் நடக்க இருக்குது. அப்போ அந்த அடிப்படையில் கிளாஸில் ஜாயின் ஆகிக்கிறவங்க சொன்னால் அதுக்கேற்ற மாதிரி எனக்கு வகுப்பை கொண்டு போகலாம் இன்ஷா அல்லாஹ். ரைட், ஓகே, முடிஞ்சேண்ணா. ரைட், ஒரு ஸ்கூலில் முடிஞ்சு. ரைட், ஓகே ஓகே. அக்மல், டுமாரோ அரபிக் லிட் எக்ஸாம். ஆஹா சார், நாளைக்கு எக்ஸாம் சார் எங்க ஸ்கூல்ல. எங்க ஸ்கூல் எங்க? அலிகார். அலிகார். ரைட். அலிகார்ண்டா கல்லலியா? ஓ சார். ஓகே, ரைட், ஓகே. ஃபர்ஹத். சார் எங்களுக்கும் எக்ஸாம். ரைட். ஹிமா ஃபசாத், அது எங்கது எக்ஸாம்? కహటోవిట ముస్లిం బాలిక. బాలిక, రైట్, ఓకే. ముస్లిం బాలిక మినువాం కూడా వాళ్ళేమా పిల్లారు గంపహ. గంబహ. ఓకే ఓకే. நாளைக்கு எக்ஸாம். ஓகே, அப்போ எக்ஸாம் பேப்பர் ஒன்றத்தான் உங்களோட ஸ்கூல்லேயுமா? ரைட், ஓகே. அப்போ நாளைக்கு எக்ஸாம் இருக்கிறவங்க இன்றைக்கு ஒரு எக்ஸாமுக்கு ஏற்ற மாதிரி படிப்பிச்சா நல்ல மனு நினைக்கிறீங்களா இல்லாட்டி? ரைட், ஓ சார். ஓகே, ஓ சார். சரி. அஸ்ஹர் சென்ட்ரல் காலேஜில் 29 எக்ஸாம் முடிஞ்சான்னு சொன்னவங்கட பேப்பர் எல்லாம் திருத்தி தந்தா கிடைச்சா எப்படி? என்ன மார்க்ஸோட? 87. 87 அண்ணா, மாஷா அல்லாஹ். உங்களோட பேப்பர் உங்களோட கையில் இருக்குதா? ஓ சார், இருக்குது. ரைட். எங்க மகள் ஸ்கூல்? ஹிஸ்புல்லா சென்ட்ரல் காலேஜ். ஹிஸ்புல்லா சென்ட்ரல் காலேஜ் அந்த ஏராவூரா இல்லை குருநாகல. குருநாகல. சரி, எனக்கு பேப்பரை கொஞ்சம் வேணும் வாட்ஸ்அப் நம்பருக்கு அனுப்பணுமா? ஓகே சார். ஓகே, சரி. நீங்கள் வடமேல் மாகாண பேப்பரா செஞ்சது? ஓ சார். ரைட்டா, அந்த பேப்பர் என்ன டீக்கிற? ஹைர், ஓகே, சரி. அப்போ ரைட், வடமேல் மாகாண பேப்பரை நாங்கள் இன்ஷா அல்லாஹ் அப்போ இன்றைக்கு பேப்பர் இருக்குது, நல்ல ஒரு பேப்பர் ஒன்று தான். சரி, அந்த பேப்பரில் 87 எடுத்திருக்கிறன்றது உண்மையிலே பாராட்டத்தக்க விடயம் தான். சரி, ஓகே. அப்போ இன்ஷா அல்லாஹ் இன்றைக்கு நாங்கள் அந்த வடமேல் மாகாணத்துக்குரிய அந்த பேப்பரை டிஸ்கஸ் பண்ணுவோமா? அப்போ எல்லாரும் ஓகே தானே? ஓகே சார். ரைட், ஓகே. ஒரு நிமிஷம் தாங்க.
ஹைர் ஓகே மாஷா அல்லா சாரா 80 மார்க்ஸ் எடுத்துக்கிறீங்க. ரைட் ஓகே மாஷா அல்லா பாரக்கல்லா ஃபீக்கும். ஓகே அப்போ நாங்கள் இன்ஷா அல்லா இன்றைக்கு வடமேல் மாகாணத்துடைய 11ஆம் ஆண்டுக்குரிய வினாப்பத்திரத்தை மையமாக கொண்டு முக்கியமான சில விடயங்களை இன்ஷா அல்லா இன்றைக்கு வகுப்பில் நாங்கள் கலந்துரையாடுவோம். ஓகே ரைட். அந்த அடிப்படையில் ரைட் ஓகே உங்களுக்கு இன்ஷா அல்லா இந்த டேமோட இன்னும் ஒரே ஒரு டேம் தான் நீக்குது, அப்படித்தானே? இந்த டேம் முடிஞ்சிக்குது, முடிய இருக்குது. அப்போ செகண்ட் டைம் முடிஞ்சால் அங்கே தேர்ட் டைம் மட்டும்தான். அது வரைக்கும் நீ இன்ஷா அல்லா ஏதோ ஒரு ஒரு மாதிரி வினாபத்திரங்கள் அப்படி என்று என்ன சரி செமினார் பேப்பர்கள் கிடைச்சாலே ஒழிய அங்கெல்லாம் நீங்கள் ஃபைனல் எக்ஸாம் தான், அதாவது ஓ லெவல் எக்ஸாமை தான் நீங்கள் செய்ய போகிறது. ரைட். அப்போ அந்த அடிப்படையில் பார்ப்போமோட புள்ளிகள் எப்படி வருதுண்டு. இப்போ 87 எடுத்துக்கிறன்ற புள்ளிகள் உண்மையிலே மாஷா அல்லாண்டு ஏக்குரிய அடையாளங்கள் தான் அவை. ரைட் 80ம் அப்படித்தான். அப்போ ரைட் அப்போ இந்த முறை வரக்கூடிய புள்ளிகளை மையமாக கொண்டு நீங்கள் முடிவெடுக்கணும். இன்னும் கொஞ்சம் ஹார்ட் ஒர்க் பண்ணணுமா தேவையில்லையா, இல்லாட்டி இது போதுமா அந்த முடிவை நீங்கள் தான் எடுக்கணும். சரி ஓகே ஹைர். அப்போ 2025ஆம் ஆண்டு 2ஆம் தவணை பரீட்சைக்காக வடமேல் மாகாண கல்வி திணைக்களத்துக்கூடாக எடுக்கப்பட்ட இந்த பேப்பரைத்தான் நாங்கள் இன்ஷா அல்லாஹ் இன்றைக்கு கலந்துரையாட இருக்கின்றோம். அந்த வகையில் உங்களுக்கு தெரியும், அந்த பேப்பர்ட ஃபார்மட் தெரியும். இருந்தாலும் ஞாபகப்படுத்திக் கொள்கிறேன். வினாத்தாள் 1, வினாத்தாள் 2, வினாத்தாள் 3 என்ற அடிப்படையில் வினாத்தாள் 2 என்ற அடிப்படையில் வினாத்தாள் 2 வினாத்தாள்கள் இருக்கும். முதலாம் வினாத்தாளில் நீங்கள் எல்லா வினாக்களுக்கும் அந்த தாளை தான் விட எழுதணும். அந்த இடைவெளி தாராளமாக போதும். அந்த அடிப்படையில் நீங்கள் தாளை தான் விட எழுதணும். வினாத்தாள் 2ல் ரைட் நீ உங்களுக்கு தரக்கூடிய ஆன்சர் ஷீட்டில் தான் நீங்கள் எழுத வேண்டியது. ரைட் சரியா? அப்போ அதில் நீங்கள் 3 வினாக்களுக்கு மட்டும்தான் விடையளிக்க வேண்டும். வினாத்தாள் 2 பொறுத்த மட்டில் முதலாம் அல்லது 2ஆம் வினாவையும் சரியா நாங்கள் பார்ப்போம். அதோடு சேர்த்து ஏனையவற்றுள் 2 வினாக்களையும் தெரிவு செய்து மொத்தமாக 3 வினாக்களுக்கு விடையளிக்க வேண்டும். சரியா? அப்போ பேப்பர்ட ஃபார்மட் இந்த அமைப்பில் தான் வரும். ஓகே. அப்போ பெரும்பாலும் உங்களுக்கு இன்ஷா அல்லாஹ் பேப்பர் எழுதாதவங்களுக்கு லேசாக வருமானு நான் நம்புகிறேன். அப்போ நாங்கள் இந்த பேப்பரை மையமாக கொண்டு சில விஷயங்களை இன்ஷா அல்லாஹ் இன்றைக்கு படிப்போம். ஹைர் ஓகே. நீங்கள் தாராளமாக கதைக்கலும் பேசலும் அவரோட டவுட்டுகளை சந்தேகங்களை கேட்கவும் மேலும். ரைட். இதில் பாருங்க, முதலாவது ரைட் முஹம்மத் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் காலத்தில் அரபி இலக்கிய துறையில் பிரபல்யம் பெற்ற 2 கவிஞர்களின் பெயர்களை குறிப்பிடுக. சொல்லலுமா? கேள்வியை நல்லா விளங்கி கொள்ளணும். ரைட். அவசரப்பட்டு விட எழுதப்படாது. விளங்கினா? கேட்டுக்கிற கேள்வி என்ன? முஹம்மத் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய காலத்தில் அரபு இலக்கிய துறையில் பிரபல்யம் பெற்ற 2 கவிஞர்களின் பெயர்களை குறிப்பிடுக. விட தெரிஞ்சவங்க சொல்லுங்க பார்க்க. விட தெரியுமெண்டா சொல்லலாம். ஹஸ்ஸான் பின் சாபித். சரி. இம்ராவுல் கைசன் யாரு சொன்னது? இம்ராவுல் கைஸ் வருமா? இம்ராவுல் கைஸ் இல்ல சார். இல்ல. இம்ராவுல் கைஸ் வராது. ஜாஹிலியா காலம். ஜாஹிலியா காலம் இஸ்லாத்துக்கு வரும். மட்டும்தான். ரைட். அது ஜாஹிலியா காலம் வர. ரைட். ஹஸ்ஸான் பின் சாபித், கஹஃப் இப்னு ஸுஹைர், கஹஃப் இப்னு மாலிக்.
ரைட் ஓகே. அப்ப இம்ராவுல் கைஸ் வராது இல்லையா? ஏன்னா இம்ராவுல் கைஸோ லபீத் இப்னு ரபியாவோ ஜுஹைர் இப்னு அமீர் சுல்மாவோ அதொன்றும் வராது. சரியா? கேள்வியை இப்போ உங்களுக்கு தெரிஞ்ச விட தான், ஆனா கேள்வியை சரியா வாசிக்கணும். ரைட். என்ன? முஹம்மத் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் காலத்தில் என்று தெளிவாக கேட்கப்பட்டிருக்குது. சரியா? அப்ப அந்த அடிப்படையில நீங்க கேள்வியை நல்ல முறையில வாசிச்சு தான் விட எழுதணும். ஏன்னா 5 கட்டங்களாக பிரிக்கப்பட்ட நீங்க இந்த பாருங்க, 2 தான் கேட்கிற விளங்கினா, 2 பேர்ட்ட பேருன்ற அடிப்படையில தான் கேட்கிற. அப்ப நீங்க எப்படி எழுதணும்டா, நீங்க பாடமாக்க வேண்டியது ஒவ்வொரு காலகட்டத்துக்கும் உரிய 2 பேர்ட்ட பேரை பாடமாக்கணும். ஒன்று ஜாஹிலியா காலம். அப்ப ஜாஹிலியா காலத்துல இருந்த கவிஞர்கள் இந்த 2 பேர்ட்ட பேரு. அதே போல முஹம்மத் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் காலத்தில் இருந்த கவிஞர்கள் அல்லது அரபு இலக்கிய துறையில் பிரபல்யம் பெற்ற 2 பேர்ட்ட பேரு. ரைட். கொமனாத்தம் கேட்டிக்கிறத. ரைட். ஓகே. அடுத்தது இந்த உமையா காலம், அப்பாசிர் காலம், நவீன காலம் என்று ஒவ்வொரு காலகட்டத்திலையும் அரபு இலக்கிய துறையில் பிரபல்யம் பெற்றிருந்த 2 பேர்ட்ட பேரு. அப்ப கொமனா கேட்டிக்கிறதால இப்ப நீங்க பாருங்க, 2 பேரு ஒன்னாவது டிவிட் என்ன சொல்றேன். சரியா? இப்ப முஸ்லீம் குறிப்பாக சஹாபாக்களை தான் எதிர்பார்க்கிறது. ரைட். அப்ப அந்த அடிப்படையில வரீங்க. ஹலோ. ஓ ரைட். ஓகே. அப்ப விட என்ன விட? ஒன்று ஹஸ்ஸான் இப்னு சாபித் ரலியல்லாஹு அன்ஹு, இரண்டாவது காபி இப்னு மாலிக் ரலியல்லாஹு அன்ஹு, மூன்றாவது காபி இப்னு ஜுஹைர் ரலியல்லாஹு அன்ஹு. அப்ப இந்த 3 பேர்ல 2 பேர்ட்ட பேர் எழுதினா சரி, ஞாபகம் வச்சுக்கொள்ளணும். விளங்கினா? ரைட். ஓகே. அதே நேரம் இப்ப சும்மா கேட்கிறேன்னு உங்ககிட்ட நான் சும்மா கேட்கிறேன், ஜாஹிலியா காலத்துல முக்கியமான 2 பேர்ட்ட பேர் அப்படின்னு கேட்டா யாரோட பேரை சொல்லுவீங்க? இம்ருல் கைஸ். இம்ரால் கைஸும் லபீத் இப்னு லபீத் இப்னு ரபியா. ஓகே. லேசான 2 பேர்ட்ட பேரு. உமையா காலம் 2 பேர்ட்ட பேரு அக்தல் பரஸ்ஸக். அக்தல் பரஸ்ஸக். ஓகே. அப்பாசிர் காலம் அபு நவாஸ் அபு நவாஸும் அபு நவாஸ் பேரு லேசி. இன்னொரு ஆளோட பேரு பஷார் பின் புருதி. ஓகே. அது முத்தஇ இப்னு இயாஸோ பஷார் பின் புருதியோ யாருடைய 2 பேர்ட்ட பேரு. நவீன காலத்துல 2 பேர்ட்ட பேரை சொல்லுங்க. நவீன காலத்துல அரபு இலக்கியத்துல பாண்டித்யம் பெற்றவர்களாக இருந்தவங்க 2 பேர்ட்ட பேரு. தாஹா ஹுசைன் மஹ்மூத் அக்காத். தாஹா ஹுசைன் மஹ்மூத் அக்காத். தாஹா ஹுசைன் லேசான பேரு. தாஹா ஹுசைன் மஹ்மூத் அக்காத் இந்த 2 பேர்ட்ட பேரு. தாஹா ஹுசைனை பற்றி சொல்வதாக இருந்தால் அவர் இலக்கியத்தை இலக்கிய கண்ணோட்டத்தில் அணுகியவர். விளங்கினா? தாஹா ஹுசைன் இலக்கியத்தை இலக்கியமாகவே பார்த்தவர். எனவே அதில் இஸ்லாத்தின் வரையறைகள் பேணப்படல. ஆனா மஹ்மூத் அக்காத் இலக்கியத்தை இஸ்லாமிய கண்ணோட்டத்துல பார்த்தவர். எனவே அவருடைய இலக்கிய படைப்புகள்ல இஸ்லாத்தின் வரம்புகள் மீறப்படல. சரியா? அந்த 2 பாயிண்டை ஞாபகம் வச்சுக்கொள்ளுங்க. ஓகே. சரி. அடுத்த பாருங்க, ஜாஹிலியா காலத்தில் பாடப்பட்ட சபுல் முஅல்லகாத் கவிதைகள் எப்போது தொகுத்து நூலுரு பெற்றன? எப்போது? உமையா காலத்தில். உமையா உமர் அல்ல, உமையாக்களின் ஆட்சி காலத்தில், உமையாக்களுடைய ஆட்சி காலத்தில் எழுதினா சரி. ரைட். ஓகே. அப்ப 2 புள்ளிகளை விளங்கினா? இப்ப அவ்வளவு புள்ளிக்கு ஒன்று. சரியா? உமையாக்களின் ஆட்சி காலத்துல சொல்றதுக்கு 2 புள்ளி. விளங்கினா? அப்ப இதெல்லாம் ஞாபகம் வச்சுக்கொள்ள பார்க்கணும். ஓகே. இப்ப உமையாக்களின் ஆட்சி காலத்துல என்ற அந்த சப்ஜெக்ட் எங்க வருதுன்றா இதண்டா 11ஆம் ஆண்டுல வருது. ரைட். ஆனா இது 10ஆம் ஆண்டு தான் நிற்குது. அப்படித்தானே? 10ஆம் ஆண்டுல ஜாஹிலியா கால அரபு இலக்கிய சம்பந்தமாக நீங்க படிச்ச
படிச்சவங்கள கடைசி பாயிண்ட்ல தான் இந்த இது இருக்குது. உமையாக்களுடைய ஆட்சி காலத்தில் முஅல்லகாத் சபால் முஅல்லகாத் கவிதைகள் தொகுக்கப்பட்டன என்ற ஒரு பாயிண்ட் ஒன்று இருக்குது. ஓகே, சரி. அடுத்த பாருங்க, பின்வரும் சொற்களுக்கு அல் குர்ஆனில் குறிப்பிடப்பட்டுள்ள அரும் பதங்களை எழுதுக. ரைட், போர் திருப்பவர் என்ன சொல்? போர் திருப்பவர் المدثر அல் முத்தசிர். வெரி குட். ஓகே, அல் முத்தசிர் என்று வரும். என்ன, அலிஃப் லாம் மீம், அவர் எப்படி வார? தால். என்ன, தால். அப்புறம் சா, சாவ சாரா, சாரா. அல் முத்தசிர். ஓகே, நன்றி எதிர்பார்க்காதீர், அதுக்கு எப்படி வார? ولا ولا تمنن வெரி குட். ஓகே, வலா தம்னுன் அல்லது லா தம்னுன் என்றாலும் சரி. இந்த வ வந்து மேலும் என்ற இடத்துல வார, அப்ப லா தம்னுன் என்று போட்டாலும் சரி, அல்லது வலா தம்னுன். ஓகே, வலா த இம்னுன், வலா தம்னுன். ஓகே, வலா தம்னுன். அடுத்தது அசுத்தம். அசுத்தம் என்று அர்ருஜுஸ. ஓகே, அர்ருஜுஸ. அசுத்தத்தை குறிக்கிற சொல் என்ன? அர்ருஜுஸ் என்ற சொல். அலிஃப் லாம் ரா ஜீம் ஜால், ஜால். அர்ருஜுஸ. இலகுவானது அல்ல, இது எப்படி எழுதுறது? வெரி குட். கைரு யசீர், கைரு யசீர். சரி, அப்ப இந்த 4 சொற்களும் எந்த சூறாலிருந்து எடுக்கப்பட்டிருக்கிற? சூரத்துல் முத்தஸிர். ஓகே, உங்களோட சிலபஸுக்கு சூரத்துல் முத்தஸிர்ல எத்தனை வசனங்களை நீங்க படிக்கணும்? 10 வசனங்களை தான் படிக்கணும். இந்த 10 வசனங்களும் ரைட் சின்ன சின்ன வசனங்கள். என்ன, யா அய்யுஹல் முத்தஸிர் கும் ஃபஅன்சிர் வரப்பக ஃபகப்பிர் வஸியாபக ஃபதஹிர் வர்ருஜுஸ ஃபஹ்ஜுர் வலா தம்னுன் தஸ்தக்சிர் வலிரப்பிக ஃபஸ்பிர் ஃபைதா நுகிர ஃபின்னாகூர் ஃபதாலிக யௌமஇதின் யௌமுன் அஸீர் அலல் காஃபிரீன கைரு யஸீர். அப்ப வெறுமனே இந்த 10 வசனங்களையும் பாடமாக்குறதுக்கு உங்களுக்கு ஒரு நாள் போதும். ஒரு நாள்ல சாதாரணமா 20 நிமிஷத்துக்கு உள்ள மாதிரி என்ன செய்யலாம்? உங்களுக்கு இந்த 10 வசனங்களையும் பாடமாக்கலாம். பாடமாக்கி வச்சு கொண்டா பிள்ளைகள் உங்களுக்கு லேசி. லேசன்னு சொன்னா, இப்ப நீங்க சும்மா பாருங்களேன், போர் திருப்பவர். அந்த போர் திருப்பவர் நீங்க படிக்கிற சூறா இதுல வார, முத்தஸிர்ல வார. ரைட், உங்களுக்கு தெரியும் அது. நன்றி எதிர்பார்க்காதீர்கள், நன்றி எதிர்பார்க்காதீர்கள் என்ற சொல் எங்க வார? முத்தஸிர்ல வார. அசுத்தம், அசுத்தம் என்ற சொல் எங்க வார? முத்தஸிர்ல வார. எஸ், இலகுவானது அல்ல என்ற அந்த சொல் வந்து முத்தஸிர்ல வார. எல்லா சொற்களும் முத்தஸிர்ல வந்தாலும் உங்களுக்கு ஒவ்வொரு சொல்லுக்குமான பொருளை தனித்தனி ஞாபகம் வச்சு கொள்றது சாத்தியம் இல்லை. விளங்கினா? இப்ப நீங்க நல்லா கேட்டுக்கொள்ளுங்க பிள்ளைகள். வரலாறு பாடத்துல, சரியா, வரலாறு பாடத்துல இலங்கையில் காணப்படக்கூடிய ஆறுகள், ரைட், அதே போல இலங்கையில் காணப்படக்கூடிய குளங்கள், இதெல்லாம் நீங்க படிக்கணும், பாடமாக்கணும். ஒவ்வொரு படம் குறிக்கோள்ல நீங்க வந்து ஒவ்வொரு ஆறையும் தனித்தனியாக ஞாபகம் வச்சு கொள்றது கஷ்டம் என்றபடியால அந்த ஏரியாக்களை 3 செக்ஷனா பிரிச்சு நீங்க ஏதோ ஒரு பாட்டொண்ட ஞாபகம் வச்சு கொண்டு என்ன செய்வீங்க? இதுதான் ஆறுகள், இந்த பக்கத்துல வாருது, ஏதோ ஒரு வாசகம் உண்டா அல்லது ஒரு பாட்டுண்டு மாதிரி நீங்க வந்து ஞாபகம் வச்சு கொண்டு ஆறுகளை குறிப்பீங்க. உதாரணமா நான் சொல்றேன், விஞ்ஞான பாடத்துல ஆவர்த்தன அட்டவணை இருக்குது. அப்ப ஆவர்த்தன அட்டவணையும் நீங்க சரியா லேசா ஞாபகம் வச்சு கொள்றதுக்காக வேண்டி ஏதாவது பாட்டுண்ட பாடமாக்கி கொண்டுதான் ஆவர்த்தன அட்டவணையை நீங்க ஞாபகத்துல வச்சு கொள்றது. இவ்வாறு ஒவ்வொரு பாடத்திலையும் உள்ள நுணுக்கங்களை வச்சு நீங்க அந்தந்த பாடங்கள்ல முக்கியமான விஷயங்களை பாடமாக்கி வச்சு கொள்ற. ரைட், அந்த மாதிரியான நான் சொல்ல வரேன் இல்லைங்களா. இங்க வந்து நீங்க வந்து பாருங்க, ஒவ்வொரு சொல்லுக்கும் பொருளை ஞாபகம் வச்சு கொள்றது சாத்தியம் இல்லை. சில நேரம் சில டேலண்டான பிள்ளைகளுக்கு என்னமா இருக்கும். ஆனா அதை விட லேசி. ரைட், ஓகே, இந்த 4 சொற்களும் சூரத்துல் முத்தஸிர்ல வந்திருக்குது. இந்த சூரத்துல் முத்தஸிர்ல 4 சொல் எல்லாத்தையும் ஒவ்வொரு தனித்தனி சொல்லும் வேற வேற சூறாக்கள்ல வந்திருந்தாலும் நீங்க படிச்சு தானிக்கிறீங்க. அப்ப அந்த சொல் வந்து எந்த சூறால வருது என்றது தெரிய வந்தால் ஓகே, நீங்க என்ன செய்வீங்க? சூறா ஓதி பாக்குற. உதாரணமாக நான் திடீரென்று சொல்றேன், கூட்டமாக என்ற சொல்ல பயன்படுத்துற. கூட்டமாக என்ன சூறால படிச்சுக்கிறீங்க? கூட்டமாக அல்லது சூராஃபீல் அல்லது இன்னொரு சூறாலையும் வருது, சூரா நஸ்ர். ஓகே, இப்ப நீங்க என்ன செய்யற? சூராஃபீல் பாடம். அப்ப நீங்க ஓதி பாக்குற, அலம் தர கைஃப ஃபஅல ரப்புக பிஅஸ்ஹாபில் ஃபீல் அலம் யஜஅல் கைதஹும் ஃபீ தضلீல்
وأرسل عليهم طيرا نبابيل அந்த ஓதி பார்க்கல சொல் வரும், ஞாபகம் வரும். அதே மாதிரி அஃப்வாஜா என்ற சொல் ஞாபகம் வரதுக்காக வேண்டி சூரத்துன் நஸ்ர ஓதி பார்க்குறீங்க, உதாரணமா நான் சொல்றேன். ரைட். அப்ப அதே மாதிரி உதாரணமாக நல்லுபதேசம் என்ற சொல், நல்லுபதேசம் என்ற சொல் நீங்க என்ன சூறால படிக்கிற? நல்லுபதேசம் அபச. ஓகே. அப்ப நல்லுபதேசம் என்ன சொல்லுக்குரிய கருத்து என்ன? திடீர்னு கேட்டா சொல்லலுமா அவளுக்கு? யோசிக்கிறீங்க, ஓதி பாக்குறீங்க, அப்படி விளங்குது எனக்கு. சரியா? பாடமானவங்க ஓதி பாக்குறாங்க. ரைட். என்ன? அபசவத்தவல்லா அன்ஜாஹுல் அமா அமா யுத்ரிக லஅல்லஹு யஸக்கா அவ் யஸக்கரு ஃபதன்ஃபஹு திக்ரா. அஸ்ஸிக்ரா. வெரி குட். அஸ்ஸிக்ரா. விளங்கினா? ஓதி பார்க்கல அந்த சொல் ஞாபகம் வரும். விளங்கினா? இப்ப அதே மாதிரி தான் நான் சொல்றது என்னண்டா, இப்ப என்ன சூறாவாக இருந்தாலும் நீங்க சூரத்துல் ஃபீல்ல இருந்து சூரத்துல் நாஸ் வரங்காட்டி முகல பாடம். அப்ப முத்தசிர், மஆரிஜ், அபஸ இதுல ஆரம்ப 10 வசனங்களை நீங்க பாடமாக்கணும். இஸ்ரால 5 வசனங்கள் இருக்குது. அதை பாடமாக்கி கொண்டா நீங்க மற்ற பாடங்கள்ல உள்ள விஷயங்களை தெரிஞ்சு கொள்றதுக்காக வேண்டி பாடமாக்குறது ஒரு பக்கம். ஆனா இதை பாடமாக்கினா பாடமாக்க கொள்ளையே நீங்க எத்தனையோ தடவை திரும்ப திரும்ப ஓதிப்படும், நிறைய நன்மைகளும் கிடைக்கும், பாடமான மாதிரி இருக்கும், எக்ஸாமுக்கும் லேசான மாதிரி இருக்கும். விளங்கினா? அதால இந்த சொற்களுக்குரிய பொருளை நீங்க எழுதணும் என்று சொன்னா சூறாவை பாடமாக்குறது மிச்சம் நல்லமென்றது என்ற கருத்து, என்ன கருத்து. சரியா? ரைட். ஓகே. அதே மாதிரி பாருங்க, அப்ப இது 4 மார்க்ஸ் இல்லையா? இப்போ ஃபுல்லா 4 மார்க்ஸ், இதுக்கு 2, இதுக்கு 2, 4 மார்க்ஸ். அப்ப ஒரு சொல்லுக்கு அரை மார்க்ஸ் தான், ஒரு சொல்லுக்கு அரை மார்க்ஸ். அப்ப நீங்க யோசிக்கப்படாது, அரை மார்க்ஸ் தானே போனா போகட்டும் மட்டும் யோசிக்கப்படாது. விளங்கினா? இதை நீங்க தரோவா படிச்சா பாடமாக்கி கொண்டா பகுதி 1ல மட்டுமல்ல, பகுதி 2ல வினாத்தாள் 2லையும் கேள்விகள் வருது, அதுக்குள் லேசா இருக்கும். ஓகே. அதனால நீங்க மிச்ச இந்த சாதாரணமா எடுக்காம நீங்க ஹட்டாம பாடமாக்கியுள்ள பாருங்க. ரைட். இப்ப அடுத்த பாருங்க, அருஞ்சொற்களுக்கு கருத்து எழுதுறது. அந்த சொற்க வருமா? அரும்பத சொற்கள் தான் வரும், அல்லது அல் குர்ஆனிய சொற்கள் ஏதோ அப்படித்தான் வரும். அதுல பாருங்க, முதலாவது ஃபைதா நுக்கிர. ஃபைதா நுக்கிர என்ன கருத்து என்ன? ஊதப்பட்டால். ஃபைதா நுக்கிர என்ன கருத்து என்ன? ஊதப்பட்டால். ஓகே. அசீர் என்ன கருத்து? கஷ்டமான. கஷ்டம் அல்லது கஷ்டமான, ரெண்டும் ஓகே. ஓகே. பதாலிக்க யோமைதி யோமுன் அசீர். யோமுன் அசீர் என்ன? கஷ்டமான நாள். அப்ப நீங்க கஷ்டமான என்றோ அல்லது கஷ்டம் என்றோ எழுதலாம். தசத்தாண்டா என்ன? கவனம் செலுத்தினார். கவனம் செலுத்தி நீர். ஓகே. கவனம் செலுத்தி நீர் என்று வருமா? பாந்தலகு ததசத்தா. தசப்தா. தசத்தா. ததசத்தா என்ற சொல்லில தா நீக்கப்பட்டிருக்குது. தசத்தா அதாவது கவனம் செலுத்தி நீர் என்று வரும். சரியா? கவனம் செலுத்தி நீர் அல்லது அதிக பிரயத்தனம் எடுத்துக்கொண்டீர் என்ற கருத்துக்களை வரும். யக்ஷா என்ற பயந்தவர். பயந்தவர். பயந்தவர், பயந்தவராக அல்லது பயந்தவர், பயப்படக்கூடியவர், பயப்படுகிறார், இந்த மாதிரி எழுதினா சரி. ஓகே. அப்ப இந்த சொற்கள்ல இந்த 2 சொல்லும் முத்தசிர்ல வருது, இந்த 2 சொல்லும் சூரா அபசையில வரக்கூடிய சொற்கள். சரி. ஓகே. அடுத்த பாருங்க. ரைட். அப்ப இப்ப நாங்க பார்த்த இந்த 8 சொற்கள்லையும் சூரா அபச, சூரா முத்தசிர் தான் இந்த பேப்பர்ல வந்திருக்குது. 11ஆம் ஆண்டுக்குரிய சூறாக்கள் இருந்து மாத்திரம்தான் எடுத்துக்கிறாங்க. ஆனாலும் நீங்க எழுத போற எக்ஸாம் பேப்பர் என்ன எக்ஸாம் பேப்பர் உங்களுக்கு தெரியாது இல்லையா? எனவே நீங்க தயவு செஞ்சு என்ன செய்யணும், எல்லா சூறாக்களோட சொற்களையும் படிச்சு போல பார்க்கணும். விளங்கினா? அவளுக்கு எல்லா சூறாக்களோட சொற்களும் உங்களை பொறுத்த மட்டும் முக்கியம் தான், உங்களை பொறுத்த மட்டும் முக்கியம் தான். சரி. ரைட். ஓகே. அடுத்த பாருங்க, ஹதீஸ். ரைட். வளமையாக வார. ஓகே. ஹதீஸை தந்து உவமானம் உவமேயம் கேட்டு வாருது. அப்ப இது என்ன ஹதீஸ்? அந்நபி பர்ஸா கால கால ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மஸலுல்லதி யுஅல்லிமுன் நாஸல் கைர வ யன்ஸா நஃப்ஸஹு மிஸ்லல் ஃபகீலா துகீஉ லின்னாஸி வ துஹ்ரிகு நஃப்ஸஹா. ரைட். இந்த ஹதீஸ் தெரியுமா எல்லாருக்கும்? ஓகே. ரைட். இந்த ஹதீஸ்ல கையாளப்பட்டுள்ள உவமானம் யாது? என்ன உவமானம்? மெழுகுவர்த்தி. சரியா? அல்லது நீங்க விளக்கு திரி என்று எழுதினாலும் பிழை இல்லை, மெழுகுவர்த்தி. ஓகே.
உவமேயம் என்னப்பா உவமேயம்? தன்னை மறந்து பிறருக்கு நன்மையை ஏவுதல் போதித்தல். ஓகே, அதை விட பிறருக்கு நன்மை உபதேசித்து அதனை தம் வாழ்வில் எடுத்து நடக்காதவர். ஓகே, அதாவது தன்னை அழைத்துக் கொண்டு பிறருக்கு எஸ் நீங்க சொன்ன மாதிரிதான் சரியா. தன் வாழ்வில் எடுத்து நடக்காமல் பிறருக்கு நன்மைகளை போதிப்பவர் விளங்கினா, அல்லது உபதேசம் செய்பவர். ரைட், தன் வாழ்வில் எடுத்து நடக்காது மற்றவர்களுக்கு உபதேசம் செய்கின்றவர் என்ற கருத்துகள் எடுக்கலாம். ஓகே, அதான் உவமேயம். சரி, அப்ப உங்களோட சிலபஸ்ல 11ஆம் ஆண்டுல 5 ஹதீஸ் தான் நிக்குதுன்னா 5 ஹதீஸும் கூட உவமேயமுள்ள ஹதீஸ் தான். ரைட், மொத்தமாக அப்ப அதுல நீங்க இது வந்து மஸலுல்லதி யுஅல்லிமுன்னாஸ் அல் கைர் வயன்ஸா நஃப்ஸஹு மிஸ்லல் ஃபதீலா என்றது ஒரு ஹதீஸ். இன்னொரு ஹதீஸ் நீங்க படிச்சுக்கும் மஸலுல் ஜலீஸி சாலிஹ் கமஸலி சாஹிபில் மிஸ் படிச்சுக்கிறீங்களா? மஸலுல் ஜலீஸி சாலிஹ் கமஸலி சாஹிபில் மிஸ் அப்படி ஒரு ஹதீஸ் ஒன்று படிச்சுக்கிறீங்களா? ஓகே, ரைட். அதுல சொல்லுங்க பார்க்க உவமானம் என்ன? நல்ல நண்பனுக்குரிய உதாரணத்துல உள்ள உவமானம் என்ன? நல்ல நண்பன் கஸ்தூரி வியாபாரி அல்லது கஸ்தூரி வைத்திருப்பவர். உவமேயம் என்ன? நல்ல நண்பன். நல்ல நண்பன். ஓகே, அடுத்த பகுதி மஸலு ஜலீஸி ஸூஇ கமஸலி சாஹிபில் கீர். எஸ், ஜலீஸு ஸூஇ கமஸலி சாஹிபில் கீர் அதுல உள்ள உவமானம் கொல்லன். கொல்லன். கொல்லன. உவமேயம் கெட்ட நண்பன். கெட்ட நண்பன். வெரி குட். ஓகே, அஸ்ஸியாமு ஜுன்னத்துன் மாலம் யஹ்ரிக்குஹா இந்த ஹதீஸ்ல உள்ள உவமானம் என்ன? கேடயம். கேடயம். வெரி குட். உவமேயம் நோன்பு. நோன்பு. வெரி குட். இதா மரர்த்தும் பிரியாதில் ஜன்னா ஃபர்தஉ காலு வமா ரியாதுல் ஜன்னா கால ஹிலகு ذிக்ர் இந்த ஹதீஸ்ல கையாளப்பட்டுள்ள உவமானம் என்ன? சுவன பூஞ்சோலை. சுவன பூஞ்சோலை. உவமேயம் சபைகள். சரியா, ரைட். இந்த ஹதீஸும் படிச்சுக்கிறோம் தெரியா. நாங்க எகட வகுப்புல எகட கிளாஸ்ல படிச்சோம். இன்னல்லதி லைஸ ஃபீ ஜௌஃபிஹி ஷைஉம் மினல் குர்ஆனி கல் பைத்தில் ஹரீப் இதுல உள்ள உவமானம் என்ன? பாலடைந்த வீடு. உவமேயம் அல் குர்ஆனில் மனனம் செய்யாத உள்ள அல் குர்ஆனில் சிறு பகுதியையேனும் மனனமிடாதவர் அல்லது அல் குர்ஆனில் சிறு பகுதியையேனும் மனனமிடாத உள்ளம் என்ற மாதிரி சொல்லலாமா? ரைட், ஓகே, விளங்கினா. அப்ப அது இங்க 4 மார்க்ஸ். அதே நேரம் வினாத்தாள் 2லையும் ஒரு ஹதீஸ் ஒன்று வந்தா அந்த ஹதீஸ் அடிப்படையாக கொண்டு இந்த கேள்வி வாரும். உவமான உவமேயம் கேட்டு வாரும். அங்கேயும் 4 மார்க்ஸ் இருக்குது. அப்ப உவமான உவமேயத்தை மட்டும் படிச்சுட்டு போனாலும் அவளுக்கு 8 மார்க்ஸ் எடுக்கலாம். 8 மார்க்ஸ். சரியா, ரைட், ஓகே. சரி, சில நேரம் நான் போன வருஷங்கள்ல செஞ்ச செமினார்கள்ல உள்ள ஒரு தொகுப்பு உங்களோட கைகள்ல கிடைச்சிக்கிறோ தெரியாது. ஒரு ஒரு அட்டவணை ஒன்றுமே நான் தயாரிச்சேன். ஒவ்வொரு ஹதீஸையும் போட்டு அதுல உள்ள உவமானம் என்ன, உவமேயம் என்ன, பொதுத்தன்மை என்னன்னு போட்டு ஒரு அட்டவணை ஒன்றுமா ரேபோ ஷீட்ல இது ஒன்றுமா தயாரிச்சேன். கிடைச்சிக்கிற அவளுக்கு கையில அது? ரைட். அப்ப இல்லையா? சரி, ஓகே. அப்ப பாப்போம். ரைட், அது வந்து பெரும்பாலும் சில ஸ்கூல்ல டீச்சர்ஸ் மாதிரி அதை போட்டோகாப்பி பண்ணி கொடுத்துருப்பாங்க. அப்படி இல்லாட்டி பார்ப்போம், நான் குரூப்ல எலிமெண்டா ஷேர் பண்றேன். சரியா, ரைட், ஓகே. அதுல கொஞ்சம் ஒரே பார்வையில உங்களுக்கு அதை பாடமாக்கி கொள்ளையிலும். அதை என்ன செய்யலாம், பாடம் ஒரே பார்வையில வீட்டுல எங்க சரி சோரொண்டில் ஒட்டி வச்சா கூட அதை நீங்க அடிக்கடி காண்ற சந்தர்ப்பங்கள்ல உவமான உவமேய பொதுத்தன்மை எல்லாத்தையும் உங்களுக்கு பாடமாக்கி கொள்ளையிலும். சரியா, ரைட், ஓகே. அடுத்து பாருங்க, துவா எப்படி வருது? துவா கேள்வி. துவா கேள்வியில் ஒன்றும் இல்லை, பூரணப்படுத்துக என்றொரு கேள்வியும் அடுத்தது ஓதப்படுகின்ற சந்தர்ப்பத்தை குறிப்பிடுக. அப்படித்தான் வளமையா கேள்வி வரும். வளமையான கேள்வியை தான் நான் சொல்றது. அப்ப இது வந்து எத்தனையாம் ஆண்டுல வார துவா? 10லயா 11 இல்லையா?
பத்து 10ல. ஆனா இந்த பேப்பர் வந்து 11ஆம் ஆண்டு 2ஆம் தவணை பேப்பர். அப்ப 10ல வந்திருக்கின்ற சின்ன துவாக்கள் எல்லாத்தையும் நீங்க கட்டாயமா பாடமாக்கி பார்க்கணும். சரியா? சொல்லுங்க பாக்க. ஜவ்வதக்கல்லாஹு தக்வா. تقوى ويغفر ذنبك ويسر لك خير حيثما كنت ஓகே பாருங்க. ஜவ்வதக்கல்லாஹு தக்வா வகஃபர. ரைட், வகஃபர. எழுத்துக்களை சரியா உச்சரிச்சு பாடமாக்கினா சரி. வகஃபர. அப்புறம் தன்பக்க தால். அப்புறம் நூன் பா காஃப். பாருங்க. தன்பக்க தன்பக்க. ரைட், வகஃபர தன்பக்க வயசரலக்கல் ஹைர. அவருக்கு ஹைசுமா குந்த ஹாயா. அவர் சா மீம் ஹை சுமா. சரியா? ஹை சுமா ஹைசுமா ஹைசுமா சாவ ஹைசுமா குந்த. சரியா? நீங்கள் வந்து இப்ப 11ஆம் ஆண்டு இருக்கிறதால ஓரளவு பரிச்சயம் இருக்கும், மரபெழுத்துகள் எழுதி பழகி. சரி, முடியுமான வரைக்கும் சரியாகவே எழுத பாருங்க. எழுத்து பிழை அப்படி வந்தா பெருசா மார்க்ஸ் ஒன்றும் குறையறது இல்லை. இருந்தாலும் துவாக்களை நீங்க வந்து சரியாகவே எழுத பாருங்க. அதுக்கு நீங்க செய்ய வேண்டிய ப்ராக்டிஸ் என்னென்றா, ஒவ்வொரு துவாவையும் பார்த்து ஒரு 5 தடவையோ அல்லது ஒரு 10 தடவையோ சரியா திரும்ப திரும்ப நீங்க அதை பார்த்து எழுதுங்க. எழுதக்கொள்ள உங்களுக்கு ஞாபகத்துல நிக்கிறதும் கூடயா இருக்கும். அதே நேரம் எழுத்து பிழைகளும் இல்லாம நீங்க வினாபத்திரத்துல விட எழுதியலுமாக இருக்கும். சரியா? ரைட். அடுத்த பாருங்க, மேலுள்ள துவா ஓதப்படுகின்ற சந்தர்ப்பம். என்ன சந்தர்ப்பத்தில் ஓதப்படுற? பிறரை வழி அனுப்பும் போது ஓகே, பிறரை வழி அனுப்பும் போது ஓதும் துவா. சரியா? பிறரை வழி அனுப்பும் போது ஓதும் துவா. சரி, ரைட். ஓகே, அப்ப இது மட்டுமா துவாக்கள் இருக்கிற இல்லை இல்லையா? ரைட். இப்போ உங்களோட சிலபஸ்ல பல துவாக்கள் இருக்குது. மொத்தமாக 30 துவாக்கள் இருக்குது. இந்த 30 துவாக்கள்லையும் குறிப்பாக சின்ன சின்ன துவாக்கள் எக்ஸாமுக்கு அதிக தடவை வந்திருக்கின்ற துவாக்கள் என்று பார்க்கல 10ஆம் ஆண்டில் வர துவாக்கள் தான் கூடுதலாக வரும். ஏன்னா அதில் தான் சின்ன துவாக்கள் கூடுதலாக இருக்குது. ஆனால் 11ஆம் ஆண்டில் துவாக்கள் இல்லை என்றதல்ல, ஒப்பீட்டளவில் கொஞ்சம் பெரிய துவாக்கள் தான் நிற்குது. ஏன்னா குனூத் இருக்குது, ஜனாசா தொழுகையில் 3ஆம் தக்பீர் பின் ஓதக்கூடிய துவா இருக்குது, அப்படி மீக்குது. நீங்க நினைக்கப்படாது பெரிய துவாக்கள் எக்ஸாம் பேப்பர் வராது அப்படின்னு நினைக்கப்படாது. சில நேரம் பெரிய துவாக்கள்ட்ட ஆரம்ப பகுதி வரையிலும். உதாரணமாக ஜனாசா தொழுகையில 3ஆம் தக்பீர் பின் ஓதக்கூடிய துவாவில் அல்லாஹும் மக்ஃபிர் லஹு வர்ஹம்ஹு வஆஃபிஹி வஅஃபு அன்ஹு வஅக்ரிம் நுஸுலஹு வவஸ்ஸி முத்கலஹு. அது வரங்காட்டியும் உள்ள பகுதியை தந்து 2-3 சொல்லுக்கு கோடடிச்சு இடைவெளி நிரப்பு கண்டு வர மேலும். அல்லது குனூத்துடைய துவாவில அல்லாஹும்ம ஹ்தினி ஃபீமன் ஹதைத் வஆஃபினி ஃபீமன் ஆஃபைத் வதவல்லனி ஃபீமன் தவல்லைத். அந்த 3 துண்டையும் தந்து ஏதாவது 2 சொல்ல நீக்கிட்டு இடைவெளி நிரப்பு கண்டு வரையணும். அப்ப பெரிய துவா தானே, வரவே வராது அப்படின்றதல்ல, முழுமையாக வராதுதான். ஆனா நீங்க வந்து என்ன செய்யணும்? ரைட், ஆரம்ப பகுதியையாவது பாடமாக்கி வச்சுக்கொள்ளணும். அப்ப இதுல நீங்க குறிப்பாக 10ஆம் ஆண்டுல வந்திருக்கின்ற எல்லா துவாக்களையும் பார்த்து கொள்றது நல்ல. சரி, அடுத்த பாருங்க. ரைட், ஓகே. 5ஆம் வினா ஏபி என 2 சோடிகள் காணப்படுகின்றன. அதில் விரும்பிய ஒரு சோடியை மாத்திரம் தெரிவு செய்க இருக்குது. அப்ப இதுல பாருங்க, கீழே தரப்பட்டு இருக்கும் செய்யுளை அரபு தமிழில் எழுதுக. ரைட். 2வது கேள்வி, மேற்படி அரபு தமிழ் செய்யுள் அடி எந்த கவிதை தொகுப்பில் காணப்படுகின்றது என்ற ஒரு கேள்வியும் கேட்டிருக்கிறார். ரைட், இது எப்படி எழுதுற தெரியும் தானே? ரைட், நீங்க எப்படி வேணுமென்றாலும் எழுதலாம், பிரச்சனை இல்லை. திருத்துற வரைக்கும் வாசிக்கலுமா இருந்தா சரி. விளங்கினா? அதான் முடியட்டுமா?
ரைட் ஓகே பாருங்க சரி பாருங்க ரைட் அப்ப இதுக்கு இப்ப இந்த கேள்வி கீழே தரப்பட்டிருக்கும் செய்யுளை அரபு தமிழில் எழுதுக என்ற கேள்வியும் நிற்குதானே இப்ப இந்த கேள்விக்கான விடையை பொறுத்த மட்டும் உங்களோட பேப்பரை யாரு திருத்துறாங்களோ அவங்க விளங்கி கொள்ளக்கூடிய வகையில எழுதியிருந்தா சரி விளங்கினா அப்ப எப்படி எழுதலாம் எழுதி காட்டலுமா யாருக்காவது ரைட் முதலாவது என்ன ஓதி புகழ்ந்து ரைட் பாருங்க நான் எழுதுறத ரைட் சரியா ஓதி ஓ என்ற சொல் வந்து அரபுல இல்லை இல்லையா அப்ப நாங்க வந்து எப்படி எழுதுற ஊதி ரைட் ஊதி அப்படித்தான் எழுத வேண்டி வர ஊதி ரைட் ஊதி ஓகே இப்பண்ணத்தான் போட வேண்டி வரதா இப்பண்ணா என்ற எழுத்து இல்லை பானா வந்து அரபுல இல்லை இல்லையா அப்ப பானாக்கு பதிலாக நாங்க வந்து என்ன செய்யறது இப்பண்ணா இப்பண்ணாத்தான் போடுறது ஓதி அவரை புகழ்ந்து பாருங்க பா ஹ இல் புகழ் இன் சொல்ல நிக்கிற இல்லையா அப்ப புகழ்ந்து புகழ்ந்து சரியா ஓதி புகழ்ந்து அது போல பாருங்க நன்னபி நன்னபி ந இன் நபி இதுல நாங்க சத்தொண்டு வச்சா சரி நன்னபி அதாவது பாருங்க ந இன்ன நன்ன பி நன்னபி நன்னபி அவர் மீதில் ஓகே நன்னபி மீதில் மீம் யா தால் ரைட் மீதில் ஓகே மீதில் பாருங்க மீ சரியா இதில் மீதில் ஓகே மீதில் ஓகே ஓதி புகழ்ந்து இது எப்படி எழுதுற புஹ இல் இன் து புகழ்ந்து நீங்க ஹரக்கத் வச்சாலும் பரவாயில்ல ரைட் ஓதி புகழ்ந்து நன்னபி மீதில் உரைத்தேன் சலவாத்தும் தஸ்பீஹும் நான் கீழே எழுதுனேன் பாருங்க சரியா உரைத்தேன் உரைத்தேன் வழங்கினா உரைத்தீன் அப்படித்தான் எழுதணும் ஊ ரைட் ர உரை சரிங்கண்ணா யாதானே 2 நுக்தா வரும் வேணா உரை அவர் 2 நுக்தா வரும் தேன் உரைத்தேன் சரியா ஓகே உரைத்தேன் ரைட் சலவாத்தும் தஸ்பீஹும் சலவாத் என்பது அரபு சொல் தானே அப்ப அரபு சொல்லில் இருக்கிற அந்த சாதையை பயன்படுத்தினா சரி சலவாத்தும் வழங்கினா ரைட் சல வா இத் இப்ப இத்தண்டு 2 இத்துமிக்கிற இல்லையா இத்தும் அண்டிக்கிற எனவே நாங்க சத்தி வச்சு லம்மத்தொண்டு வச்சா சரி சலவாத்தும் அவரை தஸ்பீஹும் தஸ்பீஹ் என்பதும் ஒரு அரபு சொல்லண்டுதான் தஸ்பீஹ் செய்யறன்ற வஸப்பிஹ் பிஹம்தி ரப்பிக்கன்னு சொல்ற தஸ்பீஹ் சரியா சப்பிஹ் இஸ்ம ரப்பிக்கல் அலா அப்ப தஸ்பீஹும் பாருங்க தஸ்பீஹும் சரியா விளங்கினா எல்லாருக்கும் பாருங்க தஸ்பீஹும் விளங்கினா அவளுக்கு தஸ்பீஹும் அன்று எழுதுனா சரி தஸ்பீஹும் எழுதுனா சரி ரைட் அப்ப எப்படி எழுதுற ஓதி புகழ்ந்து விளங்கினா இதை நான் ஹரக்கத்து வச்சால் ஊதிப் அன்று வரும் ஊதிப் சரி ஊதிப் புகழ்ந்து பு அப்ப பானா இல்ல எனவே நாங்க பானா போட்டு எழுதுறோம் கட்டாயம் ஹரக்கத் போட்டு காட்டணுமா சார் இல்ல கட்டாயம் இல்ல நான் வச்சு காட்டினேன் அவ்வளவுதான் நீங்க வச்சா மட்டும் பிரச்சனை இல்லை ஹரக்கத்தை வச்சு காட்டினா கொஞ்சம் லேசா விளங்குற இல்லையா திருத்துறாளுக்கு ஊதிப் அன்று வாசிப்பீங்க ஓதிப் புகழ்ந்து நன்னபி சரியா நன்னபி சத்து வச்சு எழுதுறது நன்னபி மீதில் உரைத்தீன் தான் எழுதணும் ஏனா எழுத்துல இல்லையா உரைத்தீன் சலவாத்தும் தஸ்பீஹும் அன்று எழுதினா சரி விளங்கினா ஓகே இதுல என்ன விஷயம்டா இப்ப இப்படி கேள்வி ஒன்று வந்திக்கிற இல்லையா இது அரபு தமிழ்ல எழுதுகான்னு கேள்வி ஒன்று வந்து அடுத்த கேள்வி என்ன மேற்படி சரியா
மேற்படி அரபு தமிழ் செய்யுளடி எந்த கவிதை தொகுப்பில் காணப்படுகின்றது? எந்த கவிதை தொகுப்பில் இருக்குது தெரியுமா யாருக்காவது? மீசான் மாலை. மீசான் மாலை. மீசான் மாலையில் இருக்குதான். இப்ப என்ன விஷயம் என்றா 11ஆம் ஆண்டுல கடைசி பாடமாக அரபு தமிழ் என்ற பாடம் ஒன்று இருக்குது. அதுல சில உதாரணங்கள் தரப்பட்டிருக்குது. ரசூல் மாலை, மீசான் மாலை, முனாஜாத் மாளிகை என்று ஒவ்வொரு இலக்கியத்துல இருந்தும் சில அடிகள் உதாரணமாக ஆசிரியர் வழிகாட்டு நூல்ல இருந்து தரப்பட்டிருக்குது. அப்ப அந்த வரிகளைத்தான் எக்ஸாம் பேப்பர்ல தருவாங்க. எனவே நீங்க அந்த வரிகளையும் நீங்க இந்த மாதிரி எழுதி பிராக்டிஸ் பண்ணி பார்க்கணும். சரியா? எழுதி நீங்க டீச்சர்கிட்ட காட்டினா சரி. அதே நேரம் நீங்க ஞாபகம் வச்சுக்கொள்ளணும், எந்த செய்யுளடி எந்த கவிதை தொகுப்பில் இருக்கிறன்றது தெரிய வரணும். எந்த செய்யுளடி எந்த கவிதை தொகுப்பில் இருக்கிறன்றதுன்னு தெரியணும். சரியா? தெரிஞ்சாத்தான் இதுக்கு 2 மாசம் எடுத்தாலும் இதுக்கு 2 மாசம் எடுக்கணும். இது தெரியலாட்டி நீங்க 2 புள்ளி எடுப்பீங்க, மற்ற 2 புள்ளியை இழப்பீங்க. விளங்கினா? அதனால நீங்க அதை கருத்துல கொண்டு எழுதினா சரி. ஓகே. அல்லது அடுத்த கேள்வி பாருங்க. அல்லது பழமொழியோட சம்பந்தப்பட்ட ஒரு கேள்வி ஒன்று நிற்குதுன்னா, அகாக்க மண் வாசாக்க, மேலே காணப்படும் அரபு பழமொழிக்கு பொருத்தமான தமிழ் மரபு பழமொழி ஒன்று தருக. என்ன பழமொழி? என்ன வரும்? அன்பான நண்பனை ஆபத்தில் அறியலாம். ஆபத்தில் அறியலாம். அப்படியா? சரியா? வேற ஏதாவது? உயிர் காப்பான் தோழன். ரைட். ஓகே, வெரி குட். ஓகே, a friend in need is friend indeed அண்டு வர இல்லையா? ரைட். ஓகே, ஆங்கிலத்துல. ரைட். அப்ப அதுல இருந்துனா சரி. அடுத்த கேள்வி லேசனா, என்ன கீழே தரப்பட்டிருக்கும் செய்யுளடிகளில் உள்ள இலக்கிய நயம் ஒன்று தருக. இதெல்லாம் தானே நிறைய இலக்கிய நயம் மீக்குது. ஏன்னா உதாரணமா சொல்லுங்க பாக்க, என்ன இலக்கிய நயம் மீக்குது? எளிமையான சொற்கள் தெளிவான கருத்தை தரக்கூடியதாக காணப்படுகிறது. ஓகே. எளிமையான சொற்கள் அதெல்லாம் இருக்கட்டும் ஒரு பக்கம். அது பிழை இல்லை. அதை தாண்டி சும்மா சொல்ல அலைனா அலைனா என்ற சொல் 2 முறை வந்திருக்கிறது. அப்ப அது ஓசை எண்ணத்துக்கு அழகு சேர்க்கிற. வேற கடைசி எழுத்து ஐன்ல முடிவடைஞ்சிக்கிறத வச்சு எழுதலாம். நெடிலோசையில முடிவடைஞ்சிக்கிறேன்னா மின்சனியாத்தில் வதா மாதஆல் இல்லாஹி தா, அதை வச்சு எழுதலாம். குறைந்த அளவிலான சொற்களை கொண்டு அமைந்துள்ளமை. குறைந்த அளவிலான சொற்களை கொண்டு அமைந்துள்ளமை. அல்லது அதாவது நீங்க பாருங்க, தலா வஜப 2 ஒத்தோசை கொண்ட சொற்கள். தலா வஜப ஒத்தோசை கொண்ட சொற்கள். ஒரே சொல்லிருந்து பிரிந்து வரக்கூடிய சொற்கள். அழைத்தான், அழைப்பாளர். அப்ப அதையும் எழுதலாம். அதே போல சம அளவிலான சொற்கள் காணப்படுகின்றமே. பாருங்க, தலால் பத்ரு அலைனா 3 சொல், வஜப சுக்ரு அலைனா 3 சொல். ரைட். அப்ப அதை வச்சு நீங்க எழுதலாம். ஓகே, நீங்க சொன்னது பிழை இல்லை. என்ன பிழை இல்லை? எளிமையான சொற்களை கொண்டு காணப்படுகின்றமே என்று சொன்னது பிழை இல்லை. ஆனா அதை விட பொருத்தமா சரியா இப்ப நான் சொன்ன மாதிரி ஒத்தோசை கொண்ட சொற்கள், ஒரே சொல் மீண்டும் மீண்டும் வாரது, இறுதியில நெடிலோசையில முடிவடைகிறது, ஒரே சொல்லிலிருந்து பிரிந்து வந்த சொற்கள் என்ற அமைப்பில் எழுதுறது மிச்சம் நல்ல. சரியா? அப்ப நீங்க சும்மா ஒத்தோசை கொண்ட சொற்கள் காணப்படுகின்றன மட்டும் எழுதாம, ஒத்தோசை கொண்ட சொற்கள் காணப்படுகின்றமை கவிதையின் ஓசை நேரத்துக்கு ரசனை சேர்க்கின்றது என்று எழுதிட்டு உதாரணத்தை நீங்க வேணுமெண்டா எழுதி காட்டுங்க. ஓகே, இலக்கியமே ஒன்றுதானே கேட்டிக்கிறேன். 2 புள்ளி, 1க்கு 2 புள்ளி. அப்ப நீங்க சும்மா ஒத்தோசை கொண்ட சொற்கள் மட்டும் எழுதினா சில நேரம் அந்த 2 புள்ளியும் கிடைக்காது, அரைப்புள்ளிகள் தான் கிடைக்கும். அப்ப நீங்க அதை மென்ஷன் பண்ணினா, குறிப்பாக ஒத்தோசை கொண்ட சொற்கள் காணப்படுகின்றமை கவிதையின் ஓசை நேரத்துக்கு அழகு சேர்க்கின்றது என்று எழுதிட்டு உதாரணமாக தலா வஜப. அல்லது அலைனா என்ற சொல், அலைனா என்ற சொல் மீண்டும் மீண்டும் இடம்பெற்றிருப்பது கவிதையின் ஓசை நேரத்துக்கு அழகு சேர்க்கின்றது என்று கூட என்ன செய்யலாம், எழுதலாம். ரைட். அப்படி எழுதினா சரியா? ரைட். ஓகே. இது வினாத்தாள் 1ல நீங்க கட்டாயமா 20க்கு 20 எடுக்கணும். வினாத்தாள் 1ல 1க்கு 4, 20க்கு 20 எடுக்கலாம். போனாலும் 19 சரி எடுக்கணும். எடுக்க இயலாமலும் இல்லை, அழகா எடுக்கலாம். ரைட். ஓகே. அடுத்த பாருங்க, அரபு மொழியில் விடையளிக்க வேண்டிய ஒரு கவிதை ஒன்று வரும், முறைநடை ஒன்றும் வரும். அப்ப நான் திரும்ப திரும்ப எத்தனை முறை சொல்லி இருப்பேனோ தெரியாது.
எந்த ஒரு உரை பகுதி வந்தாலும் எந்த ஒரு கவிதை வந்தாலும் கட்டாயமா பெரும்பாலும் தலைப்பு கட்டுவார என்ற அந்த விஷயத்த நான் எத்தனையோ தடவை உங்களுக்கு சொல்லிக்கிறேன். அப்ப நீங்க பாருங்க, இதுல வந்து கவிதையில இல்ல, ஆனா ஒரே பகுதியில் இருக்குது. சரியா? இப்ப பாருங்க, குந்து யோமன் வாத்தினு அண்டிக்குதானா? குந்து யோமன் வாத்தினு சமான இந்த ஹைத்து மினல் அதானி ஜரைத்து முஸ்ரியன் فقيل لي إلى أين ذاهبا يا جحا فقلت لهم أريد أن أعرف إلى أين يصل صوتي. சரி, இந்த வினாபத்திரத்தை எழுதினவங்க குறிப்பாக வடமேல் மாகாண மாணவர்கள், புத்தளம் குருநாகல் மாவட்டத்தை சேர்ந்த மாணவர்கள். அவங்க நினைச்சும் பார்த்திருக்க மாட்டாங்க சில நேரம் இந்த உரை பகுதி வருமா என்று நினைச்சும் பார்த்திருக்க மாட்டாங்க. விளங்கினா? நீங்க படிச்சிருப்பீங்கன்னா ஜுஹா பாங்கு சொல்லி முடிஞ்ச உடனே, அதான் சொல்லி முடிஞ்ச உடனே ஓடி போற மக்கள் கேட்கிற எங்க போறீங்க, ஏன் போறீங்க அப்படி என்று. எங்க போறீங்க ஏண்டா என்ன குரல் வந்து எந்த அளவுக்கு சென்றடைஞ்சிக்கிறன்றதை அறிஞ்சு கொள்றதை விரும்புறேன் என்று சொல்லிட்டு போறாரு. ரைட், அவ்வளவுதான். அப்ப 2 வரி 1.5 வரி இதுல பார்த்தா 1.5 வரி. சரி, அவட பாட புத்தகத்துல பார்த்தா சில நேரம் 2 வரி கீக்கும். ரைட், ஒரு ஜோக்கும் தான், சும்மா அர்த்தம் இல்லாத ஒரு ஜோக் ஒன்று மாதிரி விளங்குது. இதுவும் வருமா? சரியா, இதுவும் வருமான்னு சில நேரம் பேப்பரை கையில் எடுத்த பிறகு நீங்க பார்த்துருப்பீங்க. இதுவும் வரும். சில நேரம் ஃபைனல் எக்ஸாமுக்கு வந்தாலும் வரும். விளங்கினா? அவ்வளோ ஃபைனல் எக்ஸாமுக்கு வந்தாலும் வரும். சரியா? வெரி குட். ஓகே, சரி. அப்ப ரைட், இதுல பாருங்க, முதலாவது கேள்வி என்ன? உக்துப் உன்வானன் முனாசிபல் லிஹாதிஹில் கிஸ்ஸா அல் ஃபக்ரா அன் நஸ்ர். 3 சொல்ல தந்திக்கிறேன். எங்களுக்கு எந்த சொல் தந்தாலும் எங்களுக்கு தேவையான சொல் என்ன? எங்களுக்கு தேவையான சொல் என்ன? உன்வான். உன்வான் 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 என்ற கருத்து என்ன? தலைப்பு. தலைப்பு. இதுக்குரிய தலைப்பு என்ன? நீங்க என்ன தலைப்பு எழுதிக்கிறீங்க? إلى أين يصل صوتي இலா என எசிலு சவுத்தி. அப்ப இந்த ஒரே பகுதியிலேயே தலைப்பிக்குது. விளங்கினா? இல்ல, ரைட். இது பாருங்க, உரீது அன் அரிஃபா அதை விட்டுட்டு ரைட் இலா ஐனா எசிலு சவுத்தி. நான் உங்களுக்கு எப்படி சொல்லியிருக்கிறேன் சொல்லுங்க பார்க்க. புதுசா கிளாஸ் ஜாயின் ஆக மக்களுக்கும் தெரிய வரட்டும். என்ன சொல்லி தந்திக்கிறேன் சொல்லுங்க பார்க்க. சொல்லுங்க. அதாவது தலைப்பு ஞாபகத்துல வச்சு கொள்றதுக்காக வேண்டி நான் உங்களுக்கு ஒரு விஷயம் ஒன்று சொல்லி தந்திக்கிறேன். என்ன? லாஸ்ட் லைன்ல வருது. வேற ஒரே பகுதியின் கடைசி பகுதியில வருது. இல்ல, அப்படியே இல்ல. இப்ப ஹைலைட் பண்ணி படிங்க. இப்ப தலைப்பு வந்து பாட புத்தகத்துல தலைப்பு இருக்குது. சரியா? அந்த தலைப்பு பெரும்பாலும் 100க்கு 90% உரை பகுதியிலேயோ அல்லது கவிதையிலேயோ இருக்கும். எனவே நீங்க தலைப்பை படிக்கிற நேரமே ஹைலைட் பண்ணிக்கொள்ளுங்க. தலைப்புக்கு மட்டும் ஒரு நிறத்தை பயன்படுத்துங்க, அல்லது பாக்ஸ் பண்ணுங்க, அல்லது ஒரு கலர் பெண்ணை பயன்படுத்துங்க என்று சொல்லி தந்திக்கிறேன். ஏண்டா அந்த அந்த சொற்றொடரை, அந்த தலைப்பை நீங்க திரும்ப 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 எக்ஸாம்களுக்காக வேண்டி படிக்கிற நேரம் அடிக்கடி காணுவீங்க, அடிக்கடி பார்ப்பீங்க. எனவே தலைப்பு எழுது கேட்டு வரக்கொள்ள உன்வான் என்ற சொல்ல கண்டாலே எங்களுக்கு முன்னுக்கு பின்னுக்கு அளிக்கிற சொற்கள் என்ன சொல், ஏன், அதெல்லாம் தேவையில்லை. உக்து பண்டா எழுதுக, முனாசிபரண்டா பொருத்தமான, லிஹாதிகள் கிறிஸ்தான்னா இந்த கதைக்கு, அல்லது ஃபக்ரான்னா இந்த பந்திக்கு, அந்நசுரண்டா இந்த உரை பகுதிக்கு, அதெல்லாம் எங்களுக்கு தேவையில்லை. எங்களுக்கு தேவைன்னா உன்வான். அதுதான் தேவை. உன்வான்டா தலைப்பு, அவ்வளவுதான். சரியா? அல்லது மௌலு என்று சொல்வரோம். மேலும் மௌலு அண்டாலும் கருத்து தலைப்பு. சரியா? ரைட். அப்ப இதுக்கு வந்து தலைப்பு லேசா ஞாபகம் வச்சு கொள்றதுக்கான வழிகாட்டலை தான் சொல்லி தந்திக்கிறேன். என்ன? ஹைலைட் பண்ணி படிக்கிறது, அல்லது ஒரு பாக்ஸ் ஒன்று பண்ணி படிக்கிறது. விளங்கினா? அப்ப நீங்க அதை அடிக்கடி காண்ற சந்தர்ப்பத்துல ஒரே பகுதியை பாடமாக தேவையில்ல தானே, எக்ஸாம் பேப்பர்ல தருவாங்க. அதை கண்ட உடனே ரைட், ஓகே, இந்த ஒரே பகுதி வந்திருக்குது, அப்ப இதுதான் தலைப்பு என்று சொல்லிட்டு தலைப்பு எழுதுவீங்க. என்ன தலைப்பு? இலா ஐன எஸ்எலு சவுத்தி. அப்ப இதுதான் விட. ரைட், ஓகே. 2 நிமிஷம் தாங்களா?
ரைட். ஓகே, பாருங்க. ரெண்டாவது கேள்வி என்ன? சரியா கொஞ்சம் இருங்க. ரைட், ஓகே. ரெண்டாவது கேள்வி, கைஃப ஜரா அல் முஅத்தின். ரைட். இப்ப கைஃப என்ன கருத்து என்ன? கைஃப என்ன எப்படி எப்படி? கைஃப என்ன எப்படி? முஅத்தின் என்ற கருத்து பள்ளிக்கு வரும். அதான் சொல். பள்ளியில் அதான் இருக்கிறவரா? சொல்பவர். அதான் சொல்பவர். சரி, பிகின வந்து முஅத்தின் என்ற சொல் இல்ல. சரியா? முஅத்தின் என்ற சொல் இல்ல. ஆனா முஅத்தின் என்ற சொல் தான் இது. சரியா? அதான் சொல்லக்கூடியவர். ஜராண்ட தெரியுமா? ஜராண்ட ஓடினான். ஓடினார். சரியா? இப்ப இந்த கேள்வி என்னன்னா, முஅத்தின் எப்படி ஓடினார்? எப்படி ஓடினார்? جرى المؤذن مسرعا. ஜரல் முஅத்தின் முஸ்ரிஅன். ஜரல் முஅத்தின் முஸ்ரிஅன், வேகமாக. இப்ப இதுல நீங்க பாத்தீங்கன்னு சொன்னா கைஃப இந்த ஆரம்ப சொல் வந்து எப்போ வினாவுக்குரிய சொல்லாக இருக்கும். ஜரா என்ற சொல் வந்து உரை பகுதியில தேடினா இருக்காது. ஜராண்டே இருக்காது. ஆனா நீங்க விளங்கிக் கொள்ளுங்க, இந்த உரை பகுதி வந்து ஜுஹா தன்னைத்தானே பத்தி சொல்லிட்டு போறாரு. நான் இப்படி பாங்க சொல்லி கொண்டு இருந்தேன், பாங்க சொல்லி முடிஞ்ச உடனே ஓடினேன், அப்படி என்று அவரே சொல்றாரு. எனவே கேள்வியாக கேட்கல, நான் எப்படி ஓடினேன்னு கேள்வி கேட்கல இல்லையா, அவர் எப்படி ஓடினார் அன்றுதான் கேள்வி கேட்கணும். அப்ப அந்த அடிப்படையில தான் அந்த சொல் மாறிக்குது. ஓகே, ஜரா என்று சொல்லிக்காது. ஆனா ஜரா என்ற சொல்லுக்கு நெருக்கமான சொல்ல நீக்குது. அப்படித்தானே? ஜரா என்ற சொல்லுக்கு நெருக்கமான சொல்ல நீக்குது. என்ன சொல்? ஜரைத்து. ஜரைத்து என்ற சொல் நீக்குது. சரி, அதே மாதிரி முஅத்தின் என்ற சொல் இல்ல. ஆனா இந்த இடத்துல உஅத்தின் நீக்குது, இந்த இடத்துல அதான் நீக்குது. ஓகே, இந்த இடத்துல அதான். அப்ப ஜரா என்ற சொல்லும் அதான் என்ற சொல்லும் கிட்ட கிட்ட இருக்கிறதால இந்த பகுதிக்குள்ளதான் விடையும் இருக்கும். ஏன்னா இந்த பகுதிக்குள்ளதான் விடை இருக்குது. நீங்க பாருங்க, இந்த எக்ஸாம் பேப்பர்லயும் நான் உங்களுக்கு சொல்லி தந்திக்கிறேன். பாருங்க, இகினொரு கமா ஆயிக்குது, இகினொரு கமா ஆயிக்குது. ரைட், ரெண்டு இடத்துல கமா ஆயிக்குது. அப்ப இந்த ரெண்டு சொற்களையும் நாங்க கண்டுபிடிச்சாச்சு. சரியா? ரைட். அப்ப இந்த ரெண்டு கமாக்கும் இடைப்பட்ட பகுதியில தான் விடையும் இருக்கும். அப்ப உங்களுக்கு தெளிவாகவே விட எழுதா எழுதலாம். என்ன? முஸ்ரிஅன், அதுதான் விட. அல்லது ஜரா அல் முஅத்தின். நான் உங்களுக்கு சொல்லி தந்திக்கிறேன். எப்படி என்றா, ஆரம்ப சொல்ல நீக்கிட்டு நீங்க மத்த பகுதி எழுதுங்க விடையில, பிரச்சனை இல்ல. ஜரா அல் முஅத்தின் முஸ்ரிஅன் அப்படி எழுத மேலும். இல்ல எனக்கு வருது இல்ல, அப்படியா இருந்தா குறைந்தபட்சம் நீங்க என்ன செய்யுங்க, இந்த இரண்டு கமாகளுக்கு இடைப்பட்ட இந்த வாக்கியத்தையாவது எழுதி வைங்க. இங்கிருந்து இந்த பகுதி விளங்கினா, அப்ப அதுக்குள்ள விடை இருக்குது. எனவே உங்களுக்கு என்ன புள்ளிகள் கிடைக்கும். விளங்கினா உங்களுக்கு அந்த இலக்கணப்பில வசன ஒழுங்கு அதெல்லாம் இங்க பாக்குறது இல்லை. விட வந்தா சரி. ஓகே, அடுத்த பாருங்க. மாதா சாலன் நாசு இந்தல் முஅத்தின். சரி, உங்களுக்கு தெரியும் மாதாண்டா என்ன கருத்து? என்ன என்ன? அன்னாசண்டா யாரு? மக்கள். மக்கள், மனிதர்கள். இதுல மனிதர்கள் இல்ல. ஆனா இந்த சொல் படிச்சிக்கிற குல்லாவுது பிரபின்னாஸ் மலிகின்னாஸ் இலாஹின்னாஸ் அன்னாஸ் என்ற சொல் படிச்சிக்கிற. அப்ப ரைட். அடுத்தது இந்த என்ற சொல் தெரியுமா தெரியாது. ஆனா இதுக்கு முன்னு வந்த சொல் இந்த இடத்தில், இடத்தில். ஓகே, முஅத்தினண்டா அதான் சொல்லக்கூடியவர். அப்ப அதான் சொல்லக்கூடியவரிடத்தில், அதான் சொல்கின்றவரிடத்தில் மனிதர்கள் என்ன சால என்ன என்ன சால என்ன கேட்டார்கள், வினவினார்கள். என்ன கேட்டாங்க? இலா ஐன ஸஹபன் யா ஜுஹா. இலா ஐன ஸாஹிபன் யா ஜுஹா. விளங்கினா அவளுக்கு? அதுதான் விட. இவ்வளவுதான் விட. இலா ஐன ஸாஹிபன் யா ஜுஹா. விளங்கினா? கேள்வியை சரியா விளங்கி கொண்டா விட மிச்சல் லேசு. இலா ஐன ஸாஹிபன் யா ஜுஹா அவ்வளவு எழுதினா போதும். சரியா? ரைட். ஓகே, அடுத்த பாருங்க. ரைட். என்ன அடுத்தது? கைஃப ஜவாபுல் முஅத்தின். கைஃபண்டா எப்படி? கைஃப ஹாலுக், ஹவ் ஆர் யூ? கைஃப எப்படி? அல் முஅத்தின் அண்டா முஅத்தின். ஜவாப் அண்டா என்ன? விடையளித்தான். விடை, விடை, பதில். ஓகே, அஜாப அண்டா விடையளித்தான். இந்த சொற்களை நீங்க எங்க சார் நோட் பண்ணிக்கொள்ளுங்க. அஜாப அண்ணா கருத்து என்ன? விடையளித்தான். அஜாப. சரி, அஜாப விடையளித்தான், அஜாப விடையளித்தான்.
சரியா? ஓகே, இது எங்கேயாவது வார சொல்லொன்று தான் இது. வார எங்க தெரியுமா வார? இந்த இன்னா அலம் யோமின் ஃபி ஹயாத்தி என்று வார. அதாவது என்னுடைய வாழ்க்கையில மகத்தான நாள் என்ற ஒரு உரை பகுதியில அவர் அந்த அஜாப என்று வரும். ஓகே, பதிலளித்தான், விடையளித்தான் என்று வார. அதுல இருந்து வார சொல்லிட்டான் ஜவாப். ஜவாப் என்றாக்கிறது பதில் சரியா, ரிப்ளை. அப்ப கைஃப ஜவாபுல் முஅத்தின், அந்த முஅத்தினுடைய பதில் எவ்வாறு காணப்பட்டது, எப்படி காணப்பட்டுச்சு சொல்லலுமா? என்ன அவர் أريد சொன்னாரு? உரீது. أريد أن أعرف إلى أين يصلي صوتي. ஓகே, ரைட். உரீது அன் அரிஃப இலா ஐன யஸிலு சௌதி. சரியா, ஹரக்கத்துல நாங்க வைக்க போறல தானே. எனவே நீங்க வாசிக்கிறது தவறா சரியா பிள்ளையா அதெல்லாம் தேவையில்ல, பார்த்தழுதுனா சரி. உரீது அன் அரிஃப இலா ஐன யஸிலு சௌதி. சரியா, ரைட். ஓகே, ரைட். அதே மாதிரி நீங்க பாருங்க, ரைட். லி ஐ ஷைஇன், இத கேள்வி பாருங்க. லி ஐ ஷைஇன், எந்த விடயத்துக்காக? லி ஐ ஷைஇன், எந்த விடயத்துக்காக? ரைட். லி ஐ ஷைஇன் இங்க தாரிஃபு வந்து நீ அறிகிறாய் என்ற கருத்துல வர. சரி பாப்போம். ஜஹப முஸ்ரியன் வேகமாக சென்றார். சரியா, இந்த சொல்ல விடுங்களே. லி ஐ ஷைஇன் ஜஹப முஸ்ரியன், எந்த விடயத்துக்காக அவர் வேகமாக சென்றார்? ஏன் அவர் வேகமாக சென்றார்? يريد أن يعرف. யுரீது ஐ யஅரிஃப என்று நீங்க மாத்தி எழுதோ மேலும் என்ன தெளிவாக படற்கையில மாத்தி எழுதோ மேலும். யுரீது அவர் விரும்புகிறார், ஐ யஅரிஃப அறிந்து கொள்வதற்கு, இலா ஐன யஸிலு சௌத்துஹு என்று வரும். சௌத்துஹு என்று வரும் அந்த இடத்துல. அதெல்லாம் ஓகே, அதெல்லாம் அரபு தெரிஞ்சவங்க. சரியா, ஓகே. அரபு தெரியாத நிறைய பேர் இருக்கிற இல்லையா? அப்ப அவங்க என்ன செய்யலாம்டா, இதை அப்படியே எழுதினா சரி. உரீது அன் அரிஃப இலா ஐன யஸிலு சௌதி, அதையே பார்த்து எழுதினா சரி. விளங்கினா? ரைட். ஓகே, அப்ப லேசான வினாக்கள் தான், யோசிச்சு விட எழுதணும். சரியா, அதே போல நீங்க பாருங்க. நஹ்னு அவுலாது சிகார், ரைட். ஜத்துனா மிஸ்லல் கிபார், ஃபர்துனா ஹிஃப்லுல் வத்தன் அன் சுரூரின் வஃபித்தன், ديننا دين الإسلام ليس فيه من خصام فيه درس للإيمان للمحبة والوئام نطلب العزة التام بين أقوام عظام என்ற கவிதை படிச்சிருப்பீங்க. இப்ப இதுல வந்து நீங்க பாருங்க 5 கேள்விகள் இருக்குது. முதலாவது கேள்வி என்ன? லிமன் யுஸப்பிஹு அல் ஜத்த ஃபீ ஹாதா ஷிஅர். சரிமா, கேள்வி விளங்கினா? இப்ப ஃபீ ஹாதா ஷிஅர் என்ற கருத்து என்ன? ஃபீ ஹாதா ஷிஅர் அந்த கருத்து என்ன? இந்த கவிதையில். ரைட், இந்த கவிதையில். ஓகே, ஃபீ ஹாதா ஷிஅர் என்ற கருத்து இந்த கவிதையில். ரைட். ஜத் என்ற சொல் இங்க இருக்குதுண்ணா, நீங்க பாருங்க. ஜத் என்ற சொல் இங்க நிக்குது, ஜத்துனா இருக்குது. ஜத்துனா என்னுடைய முயற்சி. லிமன் யுஸப்பிஹு, லிமன் லீ சஹமன் அத்த லிமன், லீ என்றா இக்கு, மன் என்றா யாரு. ஓகே, யாருக்கு. அப்ப விளங்கினா? லீ என்றா இக்கு, மன் என்றா யாரு, அப்ப லிமன். இப்படி வந்தா லிமன் யாருக்கு. ரைட். யுஸப்பிஹு என்ற கருத்து உவமிக்கிறார். விளங்கினா? அல் ஜித்த, ஜத்தண்டா என்ன? ஜத்தண்டா உழைப்பு இல்லையா, உழைப்பு முயற்சி அந்த கருத்துக்களை வார. அப்ப இந்த கவிதையில் அந்த உழைப்பை யாருக்கு உவமிக்கிறார்? எதை போல? யார்? மிஸ்லல் கிபார். ஓகே, அப்ப அங்க விட வந்து அல் கிபார்த்த. சரியா? அல்லது நீங்க இந்த சொல்ல தேடினா பாருங்க, இங்க இருக்குது ஜத்துனான் இருக்குது, இந்த ஜத்தன்னு மட்டும் இருக்குது. அப்ப நீங்க இந்த வரி எழுதினாலும் சரி, ஜத்துனா மிஸ்லல் கிபார்னு எழுதினாலும் சரி, விட வந்தா சரி. சரியா, விட வந்தா சரியா. ரைட். ஓகே, அடுத்த பாருங்க. ما هو فضلنا في هذا الشعر المذكور؟ في الشعر المذكور ما هو فضلنا؟ ما هو الوطن. حفظ الوطن. ما هو என்றா என்ன? தாராவரி. இல்ல அது மன்ஹு. ما هو என்றா நான் அவளுக்கு சொல்லி தந்திக்கிறேன். என்ன ما هو என்றா? எது? என்ன. விளங்கினா? அவ்வளவுதான். ما هو, ما هي, மாதா எல்லாமே வந்து என்ன என்ற கருத்துல தான் அரபு இலக்கிய பாடத்துல வார. ஃபர்லுனாண்டா
எம்முடைய கடமை. அப்ப இந்த ஃபர்லுனா என்ற சொல் இங்க வந்திக்குது பாருங்க, ஃபர்லுனாண்டு வந்திக்குது. ஓகே, ஃபர்லுனாண்டு வந்திக்குது. சரியா? அப்ப விட வந்து இதான் விட. ஃபர்லுனா ஹிஃப்லுல் வத்தன், அவ்வளவுதான். ஃபர்லுனா ஹிஃப்லுல் வத்தன் ஷிஅரில் மத்கூர். ஷிஅர் என்ற கவிதை, அல் மத்கூர் என்ற குறிப்பிடப்பட்டுள்ள கவிதையில் எம்முடைய கடமை என்ன? அப்ப எம்முடைய கடமை என்ன? ஃபர்லுனா ஹிஃப்லுல் வத்தன், அவ்வளவுதான். அப்ப லேசான விடதான. மாஹுவ தீனுனா, அதுவும் பாருங்க. இப்ப மாஹு வேண்டா கருத்து என்ன? என்ன மாஹு வேண்டா? என்ன என்ன? ஓகே, தீனுனாண்டா தீனண்டா மார்க்கம். தீனுனாண்டா எமது மார்க்கம். எமது மார்க்கம். எமது மார்க்கம். இப்ப தீனுனா என்று சொல்ல வந்து நீங்க தேடி பார்த்தா இந்த இடத்துல இருக்குது, தீனுனாண்டு இருக்குது. ஓகே, இதோட மார்க்கம் என்ன? தீனுல் இஸ்லாம். இஸ்லாம். பாருங்க, இதுக்குள்ளே விட இருக்குது. தீனுனா தீனுல் இஸ்லாம், தீனுனா தீனுல் இஸ்லாம், தீனுனா தீனுல் இஸ்லாம், அவ்வளவுதான். சரியா? ரைட். அடுத்த 4வது கேள்வியை பாருங்க. கைஃப வஸஃப ஷாயிரு தீனனா. கைஃப ஹாலுக், ஹவ் ஆர் யூ. கைஃப எப்படி, வஸஃப என்றா வர்ணிக்கிறார். வஸஃப என்றா கருத்து வந்து வர்ணிக்கிறார். அஷ்ஷாயிர் என்றா கவிஞர். அஷ்ஷிர் என்றா கவிதை, அஷ்ஷாயிர் என்றா கருத்து கவிஞர். அப்ப கவிஞர் எப்படி வர்ணிக்கின்றார்? தீனனா எம்முடைய மார்க்கத்தை. எங்கட மார்க்கத்தை எப்படி வர்ணிக்கிறார் சொல்லுங்க பார்க்கலாம். லைஸ ஃபீஹி மினல் ஹிசாம். லைஸ ஃபீஹி மின் ஹிசாம், அது மட்டுமா? ஃபீஹி தர்ஸுல் ஈமான். ஃபீஹி தர்ஸுல் ஈமான், அது மட்டுமா? லில் மஹப்பத்தி வல் வியாம். மஹப்பத்தி வல் வியாம், அந்த ஃபுல்லா எழுதினா சரி. சரியா? அது ஃபுல்லா எழுதினா 2 மார்க்ஸ் இருக்கும். நீங்க லைஸ ஃபீஹி மின் ஹிசாமோட நிப்பாட்டினா 1 மார்க்ஸ் கிடைக்கும். விளங்கினா அவளுக்கு? அந்த மார்க்கத்தை பத்தி சொல்ல கொள்ள கவிஞர் இந்த பண்புகளை சொல்றாரு. லைஸ ஃபீஹி மின் ஹிசாம், இந்த மார்க்கத்துல எந்த விதமான சச்சரவுகளும் இல்ல, பிரச்சனைகள் இல்ல. விளங்கினா? ஃபீஹி தர்சுன், அந்த மார்க்கத்துல படிப்பினைகள் இருக்குது. எதுக்கு? லில் ஈமானி, ஈமானுக்கும், லில் மஹப்பத்தி அன்புக்கும், வல் வியாமி நட்புக்கும். அன்புக்கும் நட்புக்கும் ஈமானுக்குமான படிப்பினைகள் வந்து இந்த மார்க்கத்துல இருக்குது என்று கவிஞர் சொல்றாரு. ஓகே, அதையும் பார்த்து கொள்ளுங்க. ரைட். அடுத்த ஐன நத்துலுபு அல் இஸ்ஸத்தாம். பாருங்க, இப்ப கேள்வியில பாருங்க பிள்ளைகள், நத்துலுபு என்ற சொல் இருக்குது. சரியா? நத்துலுபு அல் இஸ்ஸத்தாம், இந்த புல்லா நத்துலுபுல் இஸ்ஸத்தாம் என்றது இதுல புல்லா இருக்குது. நத்துலுபுல் இஸ்ஸத்தாம் என்ற அப்படியே இருக்குது. இப்ப விட எங்க வரும் சொல்லுங்க பார்க்க. பைன அக்வாம். பைன அக்வாமின் இல்லாம், அடுத்த பகுதியில் வருது. விளையினா அவளுக்கு அதுதான் விடையா. இப்ப இது ஃபுல்லா வந்தாச்சு இல்லையா? கேள்வியில வந்த அதே சொற்கள் இந்த பகுதியில வந்து இருக்குது. ரைட். அப்ப ஐன என்ன கருத்து என்ன? ஐன அந்த கருத்து என்ன? எங்கே. ஐன என்ன கருத்து? எங்கே. இப்ப ஐன நத்துலுபுல் இஸ்ஸத்தாம், நாம் பூரணமான கண்ணியத்தை எங்கே வேண்டுகிறோம்? இப்ப நத்துலுபுல் இஸ்ஸத்தாம், நாம் பூரணமான கண்ணியத்தை வேண்டுகிறோம் எங்க? பைன அக்வாமின் நிலாம், இதுதான் விடு. பைன அக்வாமின் நிலாம், பாரிய சமூகங்களுக்கு இடையே வரும். பாரிய சமூகங்களுக்கு இடையே வரும். சரியா? ரைட். ஓகே. அப்ப இதுலயும் 10க்கு 10 எடுக்கலாம். சில நேரம் முன்னுக்கு பின்னுக்கு ஆகி மிஸ் ஆகினா ஒரு 2 புள்ளிகள் குறைஞ்சாலும் 10 கெட்டாவது எடுக்க பார்க்கணும் வேணா. சரி, ஓகே. அதே மாதிரி பாருங்க, நான் இன்னை படிச்சு தர இருந்த கவிதைகள் இது. சரியா? மகாரிமுல் அஹ்லாக் நான் உங்களுக்கு இந்த படிச்சு தர இருந்த கவிதைகள், ஆனா கிடைக்கல. சரியா? ரைட். ஓகே, இது ஒரு பெரிய கவிதை. இந்த கவிதையைத்தான் எடுத்துக்கிறாரு. சரியா? ரைட். அப்ப இதுல நீங்க ஸ்கூல்ல படிச்சிருப்பீங்க. முதலாவது கேள்வி பாருங்க. மேற்பட கவிதையின் நட்பண்புகளை குறிக்கும் 4 சொற்கள். என்ன நட்பண்புகளை குறிக்கின்ற சொற்கள் 4 சொல்லலுமா? நட்பண்புகளோடு சம்பந்தம் சொல்லுங்க பாக்கலாம். வெரி குட். ஓகே, ஒவ்வொன்றா பார்ப்போமா? ரைட். என்ன சொற்கள் இருக்குது? அதபா. ரைட். ஓகே. இருக்குதுன்னா அதபா இருக்குது, ஒழுக்கம். வேற சாலிஹ். சாலிஹ்னு சொல்ல விட இன்னைக்கு பாருங்க, தஹாரத்துல் அஹ்லாக் இருக்குதுன்னா
ரைட். நற்குணங்களை குறிக்கின்ற இன்னொரு சொல் வேற என்ன இருக்குது? சீமா சீமா. சீமாண்ட பண்பு இல்லையா? ஷர்ரு சீமா, கெட்ட ஆதில். பண்பு. ஓகே, இதுல பாருங்க இதெல்லாம் எழுதலாம். ரைட். இந்த ஜூத், ரைட், பாருங்க நட்பண்புகளை குறிக்கிற ஒரு சொல். அது நட்பண்பா குறிக்கிற நேரடி அரபு சொல் அல்ல, நட்பண்புகள்ல உண்டு. சரியா? அது ஜூத் என்ற சொல்ல எழுதியலும். ஜூத் என்றா என்ன? தர்மம். ஆதில், நேர்மையானவன், அந்த சொல் எழுதலாம். சரியா? அதே போல அல் பிர், பிர் என்றா நன்மை, அந்த சொல் எழுதலாம். ரைட். நான் தஹாரத்துல் அஹ்லாக்கன்னு எழுதிக்கிறேன். ஓகே. அதே போல வேற என்ன சொல்லிக்குது? ரைட். ஓகே, அப்ப இந்த சொற்களை வச்சு எழுதலாம். விளங்கினா அவளுக்கு? ரைட். இதுல ஏதாவது 4 சொல் எழுதுனா சரி. தஹாரத்துல் அஹ்லாக் வந்து கவிதையில் இருக்குது. தலைப்பு வந்து உங்களுக்கு தெரியும், மக்காரிமுல் அஹ்லாக் கண்டுனா, மக்காரிமுல் அஹ்லாக் கண்டு தலைப்பு இருக்குது. எப்படியோ அந்த 4 சொற்கள் எழுதினா சரி. ரைட். அதே மாதிரி அடுத்த கேள்வியை பாருங்க. கவிதையில் உள்ள தீய பண்புகளை குறிக்கணும் 4 சொற்கள். தீய பண்புகள் அதென்ன எழுதலாம்? இது ஓகே. சாரி, இதல்ல. அல் கிதுப், அல் கிதுப். வேற சர்ரு அல் புகுல், அல் கிதுப், அல் புகுல். வேற அல் உஜூப், அஷ்ஷர் சுரூர் அல் உஜூப். இன்னொன்று இருந்துச்சு, சுரூர். அல் கதிர். சரியா? வன் நமீமா. ஓகே, அந்த சொற்களை எழுதலாம். சரி. الشرور சுரூர். ஓகே, சுரூர். ரைட். ஓகே, சுரூர். ரைட். البخيل பஹீல். ஓகே, கஞ்சன், பஹீல். சரியா? அப்ப அந்த சொற்களை தேடி தேடி எழுதலாம் வேணா. ரைட். ஓகே. அடுத்த கேள்வி என்ன? மேற்படி கவிதையில் கவிஞர் முன்வைக்கும் அறிவுரைகள் 2. அதென்ன? எவ்வளவு லேசனா? ரைட். அறிவுரைகள் 2 எழுதலுமா இல்லவா? ரைட். நிறைய அறிவுரைகள் எழுதலாம். எல்லா விடயங்கள்லையும் அவதானமாக இருக்க வேண்டும். ஏன்னா குறிப்பாக பொய், புறம், மோசடி போன்ற கெட்ட விடயங்கள் எச்சரிக்கையாக இருக்க வேண்டும். நன்மையான காரியங்கள் செய்யக்கூடிய சந்தர்ப்பங்கள் கிடைக்கும் போதெல்லாம் அவற்றை துரிதமாக உடனே செய்ய வேண்டும். அவற்றை தவற விட்டு பின்னர் கை செய்தப்படக்கூடாது என்று கவிஞர் சொல்கிறார். அது மட்டுமல்ல, அவர் உங்களுக்கு நினைச்சமா எழுதலாம். சரியா? இந்த இதுல இருக்கிற அறிவுரைகள், படிப்பினைகள் நினைச்சமா எழுதலாம். இலக்கிய நயம் 2 தாராளமா எழுதலாம். இந்த குறிப்பிட்ட சொற்கள பொருளை கேட்டிருக்கிற என்ன பொருள்? ஹிசால் என்ன கருத்து? என்ன பண்பு பண்புகள். சரியா? ஹிசால் என்றா பண்புகள். காதின் என்றா நீதிபதி நீதிபதி. வகீல் என்றா உலோபி கஞ்சன் உலோபி அல்லது கஞ்சன். நமீமாண்டா கோல் கோல் ஓகே, கோல். சரியா? புறம், புறம். சரியா? கோல் அல்லது புறமா, ரெண்டும் சரிதான். ரெண்டும் சரியான வித்தியாசம் இருக்குது. நமீமாண்டா புறமண்டலம் மேலும் அல்லது கோல். சரியா? ஓகே, ரைட். அது மாதிரி 10ஆம் ஆண்டுல வந்திருக்கிற ஒரே பகுதி வந்திருக்குது. அதுலயும் லேசான கேள்விகள் தான் கேட்டிருக்கிறேன். ஏன் நீ உனது நண்பர்களுடன் விரண்டோடவில்லை என்ற கலீஃபா உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களின் கேள்விக்கு சிறுவனின் பதில் எவ்வாறு காணப்பட்டது? அப்ப அவர் எப்படி பதிலளித்தாரோ அதை எழுதினா சரி. ஏன்னா அமீருல் முஃமினீன் அவர்களே, தமிழ்ல தான் எழுதுறதா, உங்களை அஞ்சுவதற்கு நான் எந்த குற்றமும் செய்யவில்லை, உமக்கு நான் விசாலமாக இடம் தர வீதி ஒடுக்கமாகவும் இல்லை என்று எழுதுறது. மேற்படி ஒரே பகுதியில் காணப்படும் இலக்கிய நயங்கள் 2. அப்ப அது நீங்க யோசிச்சு எழுதலாம். ஒரே வகையான சொல். ரைட். ஒன்றுக்கு மேற்பட்ட இடங்கள்ல வந்திருக்கிற, உதாரணமா ஹலீஃபா என்ற சொல், உமர் என்ற சொல், சபி என்ற சொல், தரீக் என்ற சொல். உதாரணமாக ஒரு அடிப்படை சொல்லிலிருந்து பிரிந்து வந்த சொற்கள் காணப்படுகின்றமை. உதாரணமாக நீங்க பாருங்க, ஹரபு, ஹரபு என்ற சொல் ஒன்றிக்கும், ஹரபு ஒன்றிக்குது, கஹுருப் ஒன்றிக்குது. விளங்கினா? கஹுருப், ஹரபு ஒரே சொல்லிலிருந்து பிரிந்து வந்த சொற்கள். இது மாதிரி நீங்க தேடி எழுதலாம. படிப்பினர் என்று எழுதலாம். ரைட். அதே போல கோடிடப்பட்ட சொற்களோட பொருள் அதுதான் கொஞ்சம் யோசிச்சு எழுத வேண்டி வரும். ரைட். பியஹதி சவாரியில் மதீன். பியஹதி சவாரியில் மதீனா கருத்து என்ன? மதீனா பாதை ஒன்று மதீனா பாதை ஒன்று. வெரி குட். ஓகே. வகஃப ஜானிப தரீகண்டா ஒரு சிறுவனை தவிர இல்ல. வகஃபன்னா நின்றான். வகஃப ஜானிப தரீகண்டா
ஒரு சிறுவன் பாதை அருகில் நின்றான். பாதை அருகில் பா- நின்றான். பாதையோரமாக நின்றான். பாதை அருகில் நின்றான். வலம் யக்குனி தரீகுல் ஐயிக்கனண்டா பாதை ஒடுக்கமாக இல்லை. பாதை ஒடுக்கமாக இல்லை. வெரி குட். ஓகே, பாதை ஒடுக்கமாக இல்லை. அஸ்பஹ மின் உலமாயில் ஹர்ப் அண்டா போர்களிலும் அரசியலிலும் ஈடுபட்டவர். ஓகே. சியாசான்ற சொல் வந்தாத்தான் அரசியல். ஹர்பண்டா போர். அப்ப மகத்தான போராட்ட வீரனாக மாறினார் அல்லது போர் பிரமுகர்களில் ஒருவராக மாறினார். அஸ்பஹண்டா மாறினார். உலமாண்டா முக்கியஸ்தர்கள். ஹர்பண்டா யுத்தம். அப்ப யுத்த பிரமுகர்களில் ஒருவராக மாறினார். நகரத்துல எடுக்கலாம். சரி, அடுத்த கடைசி கேள்வி பாருங்க. சாராம்சம் கேட்டு வந்திருக்கிற. சாராம்சம் கேட்டாலும் நீங்க ஒரே பகுதியை அப்படியே கருத்து சிதறாம நீங்க எப்படி ஞாபகம் வச்சுக்கிறீங்களோ முழுமையாக அதே மாதிரி எழுதி விட்டா சரி. அந்த சாராம்சம் என்று சொல்லிட்டு சுருக்கியெல்லாம் எழுத போவானாம். அது கடைசி புள்ளிகள் குறைவதற்கு சந்தர்ப்பமா பேத்திடும். ரைட். அடுத்து இந்த பேப்பர்ல சூரத்துல் மஆரிஜ் தான் வந்திருக்குது. அருளப்பட்ட பின்னணி, சூறாட பொருள். இந்த பாருங்க, சூறாட பொருள் கேட்டு வந்திருக்கிறேன். 4 மார்க்ஸ் இருக்குது. இப்ப நாங்க சூறா பாடமாக்கின பொருளோட 4 மார்க்ஸையும் எடுக்கலாம். தஜ்வீத் சட்டம் கேட்டு வந்திருக்குது. இலக்கியம் 2, படிப்பின 2. ஓகே. அடுத்தது ஹதீஸ். ஹதீஸ் இந்த ஹதீஸ் வந்திருக்கிற 10ஆம் ஆண்டுல. யா குலாம் பாருங்க, இந்த ஹதீஸ் இதுவரையில ஃபைனல் எக்ஸாம்ல இல்லை. எனவே தான் இந்த பேப்பர்ல எடுத்திருப்பாங்களைக்கும் கொஞ்சம் அப்ப பார்க்கலுமே. அப்ப யா குலாம் இன்னி அல்லிமுக கலிமாத். சரியா? இப்ப இந்த ஹதீஸ்ல உவமான் உவமேயம் ஒன்றும் இல்லை. கேள்வி என்ன? இந்த ஹதீஸ்ல இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுக்கு ரசூலுல்லாஹ் சொன்ன உபதேசங்கள் 4 கேட்டிக்கிற. அப்ப அழகா எழுதலாம். ஓகே. படிப்பினைகள் 2, இலக்கிய நயம் 2, சொற்றொடர்களுக்கு கருத்து கேட்டிக்கிற. அதே போல ஹதீஸை சுருக்கமாக விளக்குன்னு கேட்டிக்கிற. ஹதீஸை சுருக்கமாக விளக்க போக தேவையில்லை. நீங்க ஹதீஸ்ட மொழிபெயர்ப்பு எழுதினா சரியா? ஓகே, எழுதலாம் தான் இன்ஷா அல்லாஹ். அப்ப ரைட். இப்ப இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹுமா அவர்களுக்கு ரசூலுல்லாஹ் சொன்ன உபதேசங்கள் 4 என்ன? அதுல பாருங்க, அல்லாஹ்வின் கட்டளைகளை பேணிக் கொள்ளும், அல்லாஹ் உம்மை பாதுகாப்பார். அது ஒரு அறிவுரை. 2வது என்ன? அல்லாஹ்வின் கட்டளைகளை பேணிக் கொள்ளும், உமக்கு தேவையான நேரத்தில் அல்லாஹ்வை பெற்றுக்கொள்வாய். 2வது. 3வது, நீ ஏதாவது கேட்க வேண்டும் என்றால் அல்லாஹ்விடம் கேள். 4வது, நீ உதவி தேட வேண்டும் என்றால் அல்லாஹ்விடமே உதவி தேடுவீராக. இவ்வாறாக உபதேசங்கள் 4 எழுதியிருந்தா சரி. வழங்கினா ரைட். அதே போல படிப்பின 2 கேட்டிக்கிற. படிப்பின 2 என்ன உதவி கேட்டாலும் பாதுகாப்பு தேடினாலும் அல்லாஹ்விடமே கேட்க வேண்டும், அவனிடமே பாதுகாப்பு தேட வேண்டும். ஒரு படிப்பின. 2வது, விதி பற்றிய கலாகதிர் பற்றிய நம்பிக்கை ஒரு முஃமினிகிட்ட இருக்கும் சமயம் அவன் வீரத்தையும் துணிச்சலையும் பெற்றுக்கொள்கிறான். ஏன்னா இஸ்லாம் பாடத்துல கலாகதிர் பாடம் கொண்டு வர 11ஆம் ஆண்டுல அதை வச்சு எழுதினா சரி. இது கலாகதிரோடு சம்பந்தப்பட்ட ஒரு கவிதை ஒன்றுதான். கலாகதிர் நம்பிக்கை இருக்கிறவங்ககிட்ட என்ன இருக்கும்? துணிச்சலிக்கும் தைரியம் இருக்கும். ரைட், விளங்கினா? ஓகே, சரி. அப்ப வேற ஏதாவது டவுட் இருக்கிறா? இருக்குதா? அப்ப இன்ஷா அல்லாஹ் நீங்க எக்ஸாமை சிறப்பான முறையில் எழுதணும், நல்ல புள்ளிகளை எடுக்கணும். அதே நேரம் எக்ஸாம் எழுதி முடிஞ்சு பேப்பரை திருத்தி தந்த கையோட நீங்க எனக்கு அந்த பேப்பர்களை தயவு செஞ்சு அனுப்பி வைங்க இன்ஷா அல்லாஹ். சரியா? ஓகே சார், இந்த பேப்பரை சென்ட் பண்ணி விடுமா? ஓகே இன்ஷா அல்லாஹ். சரியா? ரைட். ஓகே. அப்ப சரி, இந்த பேப்பர்ல எக்ஸாம் முடிஞ்சு சார். இது முடிஞ்சு. நான் நினைக்கிறேன் போன மாசம் 23 21 நடந்துச்சு போல இந்த பேப்பர். ஓ சார், நடந்தா செகண்ட் டைம்ல. செகண்ட் டைம் முடிஞ்சு பேப்பர் செஞ்சு முடிஞ்சு. ஆனா எனக்கு தெரியாது இந்த பேப்பர் இனி சில நேரம் வகுப்பு பாட டீச்சரோ பாடசேரோ இதே பேப்பரை தந்தாலும் தரையிலும், அது என்ன தெரியாது. சரியா? ரைட். ஓகே. ஒரு பேப்பர் அனுப்பிடுமா? ஓ, நான் போட்டு விட்றேன், பிரச்சனை இல்லை. ஹைர். ஓகே சார் ஹதீஸ் டியூட் அனுப்பலுமா? மகள் பாக்குறேன் இன்ஷா அல்லாஹ். ஓகே சார். சரி. அப்ப சுப்ஹானக அல்லாஹும்ம பிஹம்திக அஷ்ஹது அன் லா இலாஹ இல்லா அன்த அஸ்தக்ஃபிருக வ அத்தூபு இலைக். அஸ்ஸலாமு அலைக்கும் வ ரஹ்மத்துல்லாஹி வ பரகாத்துஹு.
وعليكم السلام ورحمة الله وبركاته. وعليكم السلام ورحمة عليكم الله السلام ورحمة وبركاته. الله وبركاته. جزاك الله خير. وعليكم السلام ورحمة الله. بارك الله فيكم.